அனைவருக்கும் வணக்கம். ஒரு பண்பாட்டின் பயணம் புத்தகத்தின் திறனாய்வின் 18வது வாரத்தில் இணைந்திருக்கிறோம். வரவேற்புரை வழங்க அரசு செல்லையா ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை புத்தகத்தின் 16வது இயல் உருளும் பகடைகள் கடந்த காலமும் பொழுதுபோக்கும் எனும் இயலில் திரு அருணன் அவர்கள் இன்று உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த உரை நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ இந்த வாரம் அருணை பற்றியெல்லாம் அவரை பற்றிய குறிப்புகளை சொல்ல இருக்கிறார்கள். நான் சில குறிப்பு சுபஸ்ரீ பற்றி உரை சுருக்கம் நிகழ்த்த இருக்கிற சுபஸ்ரீயை பற்றி நான் இங்கு சில சொல்லி வரவேற்க ஆசைப்படுகிறேன். அவர் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் தமிழ் பள்ளியில தமிழ் படித்து பட்டப்படிப்பு முடித்து இப்பொழுது பணியிலும் இருக்கிறார். மிகுந்த பணிச்சுமையில இருக்கிற கூப்பிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சுரை சுருக்கம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப அருமையாக தமிழ் பேசக்கூடியவர். நம்ம ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை புத்தகத்தை படிக்க துவங்கினதே இந்த அமெரிக்காவில் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை அடிப்படையாக வைத்துத்தான். இங்க இப்படியே போனால் நீங்க சொல்லுவாங்க, இங்க அமெரிக்காவில் நல்ல தமிழ் பேச படிக்க எழுத பிள்ளைகள் பல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இதை சொல்லிக் கொடுப்போம். எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் கல்வியில ஆர்வலர்கள், அதுக்காக முயற்சி எடுக்கிறவர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், சொல்லிக் கொடுத்தவர்கள், தமிழ் சங்கங்களை நடத்தியவர்கள். இதுல என்னன்னா, இதெல்லாம் முடியுமா, அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் யோசிக்காம பல ஆண்டுகளா தமிழுக்காக செயல்கள் செய்துக்கிட்டு வர்றோம். ஆனா சுபஸ்ரீ மாதிரி தமிழை கற்று நல்லா எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் உள்ள பிள்ளைகள் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம செஞ்சதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கு. ஏன்னா அவங்கதான் எதிர்காலம். அவங்கதான் புலம்பெயர்ந்த நாடுகள்ல எவ்வளவோ தமிழர்கள் வாழ்றாங்க. தமிழ்நாட்டை விட அதிகமா கூட சொல்லுவாரு குன்றக்குடி அடிகளார், அப்படி சொல்லுவாரு. அவங்க நல்ல தமிழை கற்று பேசி எழுதும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ஏஐ காலத்துல ஒரு வேகமாக போய்கொண்டிருக்கிற காலத்துல தன்னுடைய கேரியர், தன்னுடைய வேலை வாய்ப்பு, குடும்பம், மற்ற பணிகளுக்கு இடையில தமிழையும் படித்து பேசி எழுத முடியுங்கிறது ஒரு நல்ல நம்பிக்கையை தருகிறது. இப்போ தமிழ்நாட்டுல சில சிக்கல் நான் பாக்குறேன். தமிழ்ல பேச முடியாது, ஆங்கிலமும் தமிழும் கலந்துதான் பேச முடியும். அதுவும் முக்கியமான சட்டசபையில கூட அது மாதிரி, சட்டமன்றத்துல கூட அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம பாக்குறோம். அது இப்ப ரொம்ப சிந்திக்கத்தக்கது. ஏன்னா இப்ப ஒரு முற்றிலும் ஒரு ஆங்கில சூழல் இல்லையே தமிழை நல்லா பேச முடியுங்கிற ஒரு ஒரு காலகட்டத்துல, ஒரு நிரூபணமான ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டுல தமிழ்ல ஆங்கிலம் கலக்காமல் பேச முடியாதுங்கிறத எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமயங்களை சேராதவர்களா இருந்தாலும் சரி, அதுக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த வகையில இந்த ஒரு பண்பாட்டின் பயணம் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சதே நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு தான். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து அதை ஆரம்பிச்சது. இது 3ஆம் சுற்று. 2ஆம் சுற்றுல 3ஆம் சுற்று படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த உருளும் பகடைகள் ரொம்ப அருமையான தலைப்பு. நம்ம உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் தமிழ் மக்கள் பழங்காலத்துல கீழடியெல்லாம் நல்ல செழுமையாக வாழ்ந்திருந்தா தான் ஓய்வு நேரம் கிடைக்கும். லெஷர் டைம் அப்பதான் கிடைக்கும், ஓய்வு நேரம் கிடைக்கும். அதுல விளையாட்டு அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த மக்கள் பண்பாடு, அது ஜல்லிக்கட்டு, இந்த விளையாட்டு, இதெல்லாம் ஒரு முக்கியமான அம்சமா இருந்திருக்கு. அந்த வகையில நான் திரும்ப சொல்றது தமிழில் சரியாக ஆங்கிலம் கலக்காமல், பிறமொழி கலக்காமல் எளிதாக பேச முடியும். பயிற்சி தான். கொஞ்சம் சொற்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும், படிப்படியாக சரியாக இருக்கும். அதை நமக்கு சுபஸ்ரீ இன்று அது நமக்கு உணர்த்துவார். இந்த அளவுல உங்கள் அனைவரையும் ஒரு சில வாரங்கள்ல இந்த சுற்று படிப்பது முடிய இருக்கிறது. அதனால மீண்டும் அனைவரும் இந்த உரையை பதிவில்
கேட்டாலும் சரி, நேரடியாக கேட்டாலும் சரி, தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு, உரை நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. வரவேற்புடைய சேர்த்து மீள்பார்வை பார்க்க இருக்கும் சுபஸ்ரீக்கும் ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கீங்க. நன்றி. அடுத்ததாக சென்ற வாரம் ஆதிச்சநல்லூரும் கீழடியும் தொப்புள் கொடி என்ற தலைப்பில் திரு கரு மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் திறனாய்வு செய்திருந்தார். அது குறித்த ஒரு சிறு மீள்பார்வை வழங்க சுபஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். என்னுடைய திரையை நான் நன்றி முனைவர் அரசையா அவர்களுக்கும் திரு நாகா அவர்களுக்கும் என்னுடைய அறிமுகத்துக்கு தொடங்கிடுறேன். நான் அனைவருக்கும் வணக்கம். செம்மொழியான தமிழ் மொழிக்கும் இங்கு இணைந்துள்ள அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலின் ஆசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த சிற்றுரையை ஆற்ற வாய்ப்பளித்த முனைவர் அரசு செல்லையா ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிச்சநல்லூரும் கீழடியும் தொப்புள் கொடி என்ற தலைப்பை பற்றி சென்ற வாரம் திரு கருமாணிக்க வாசகம் ஐயா மிக விரிவான உரையை நமக்கு அளித்தார். இன்று அதன் மேல்பார்வையை பார்க்கலாம். இந்த இயலில் நூல் ஆசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடி ஆகிய இரண்டு முக்கியமான தொல்லியல் இடங்களை எடுத்துக்கொண்டு தமிழர் பண்பாட்டின் தொன்மை, அதன் தொடர்ச்சி மற்றும் சிந்துவெளி பண்பாட்டுடன் காணப்படும் தொடர்புகளை குறித்து விளக்குகிறார். இந்த இயலுக்கு ஆசிரியர் வைத்திருக்கும் தொப்புள் கொடி என்ற தலைப்பே இதன் மைய கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே இருக்கும் தொடர்பை போல ஒரு சமூகத்திற்கும் அதன் பழைய பண்பாட்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை பற்றியே இந்த இயல் மையமாக கருதுகிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் நீண்ட காலமாக தொல்லியல் ஆய்வுகளுக்கு உட்பட்ட இடமாகும். 1903-4 காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ரீ மேற்கொண்ட ஆய்வுகளில் சுமார் 38 இடங்களிலும் 60 ஏக்கர் பரப்பிலும் தொல்லியல் சான்றுகள் கண்டறியப்பட்டது. அங்கு முதுமக்கள் தாழிகள், மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு பானைகள், ஈம பொருட்கள் மற்றும் எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருட்களில் ஆயுதங்களும் முக்கியமானவை. அம்பு முனைகள், வேல் நுனிகள், கோடாரிகள், உளிகள் போன்ற கருவிகள் கிடைத்துள்ளன. அத்துடன் செம்பு ஆபரணங்களும் கிடைத்துள்ளன. இதன் மூலம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு உலோக பயன்பாட்டிலும் கருவிகள் உருவாக்குவதிலும் நல்ல தொழில்நுட்ப அறிவு இருந்திருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதே போல கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களை உருவாக்கும் சூளை தொழில்நுட்பமும் குறிப்பிடப்படுகிறது. நுண்துளையிட்ட மணிகளும் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் செம்பு கலவை உலோகத்தின் வேதியியல் தன்மையில் சிந்துவெளி பொருட்களுடன் சில ஒற்றுமைகள் இருப்பதாகவும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதனால் ஆதிச்சநல்லூரை தொழில்நுட்ப அறிவும் கைவினை திறனும் கொண்ட ஒரு பழமையான சமூகத்தின் வாழ்விட சூழலோடு இணைத்து பார்க்க வேண்டும். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தொல்லியல் சான்றுகளை வைத்து பார்க்கும் பொழுது தமிழர் வரலாறு சங்க இலக்கியம் மட்டுமன்று, சங்க இலக்கியத்திற்கு முன்பாகவே மனித வாழ்வு இருந்தது, சமூக அமைப்பு இருந்தது, தொழில்நுட்ப அறிவு இருந்தது, பண்பாட்டு நம்பிக்கைகளும் இருந்தன. ஆனால் இறை நம்பிக்கையை குறிக்கும் கடவுள் சிலைகள் கிடைக்கவில்லை. அதனால் ஆதிச்சநல்லூர் என்பது வெறும் அகழாய்வு தளம் அல்ல, மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஒரு வரலாற்று குரல் என்று திரு கருமாணிக்க வாசகம் ஐயா சென்ற வாரம் விளக்கமாக கூறினார். இதுவரை ஆதிச்சநல்லூரின் தொன்மையான வாழ்வியல் தொடர்பான சான்றுகளை பார்த்தோம். இப்பொழுது கீழடி நகரமயமான வாழ்வியலின் சான்றுகளை வழங்குகிறது. கீழடியில் கிடைத்த செங்கல் கட்டுமானங்கள், செங்கல் தரைகள், சுடுமண் வடிகால்கள், உரை கிணறுகள், கூரை ஓடுகள், சுடுமண் குழாய்களும் போன்றவை அங்கு திட்டமிட்ட குடியிருப்பு அமைப்பு, நகரமயமாக்கல், நீர் மேலாண்மை மற்றும் சமூக வாழ்வு இருந்ததை எடுத்து காட்டுகின்றன. கீழடியில் கிடைத்த பொருட்களை பார்க்கும் போது அங்கு பல்வேறு தொழில்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதற்கான தடயங்கள் கிடைக்கின்றன. மண்பாண்டங்கள், மணிகள், அணிகலன்கள், இரும்பு பொருட்கள், செம்பு பொருட்கள், நூல் நூற்கும் கருவிகள், விளையாட்டு பொருட்கள் போன்றவை அங்கு கிடைத்துள்ளன. இதன் மூலம் கீழடியை பல தொழில்கள் நடைபெற்ற ஒரு நகர சமூகமாக பார்க்கப்படுகிறது.
அங்கு உற்பத்தி செய்தவர்கள் கைவினைஞர்கள், வணிகர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டவர்கள் இருந்திருக்கலாம் என்பதற்கான தொல்லியல் தடயங்கள் இருப்பதாக நூலாசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கூறுகிறார். கீழடியில் கிடைத்த மண்பாண்ட வகைகள் ஆசிரியரின் ஆய்வில் முக்கிய இடம் பெறுகின்றன. தென்னிந்தியாவின் பிற பகுதிகளில் கிடைக்கும் சில பானை வகைகளோடு கீழடி பானைகளுக்கு ஒற்றுமைகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் வட இந்திய பகுதிகளுடன் தொடர்புடைய பொருட்களும் வெளிநாட்டு வணிக தொடர்புடைய பொருட்களும் கீழடியில் கிடைத்துள்ளன. இதனால் கீழடி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடியிருப்பு அல்ல என்றும் பல்வேறு பகுதிகளோடு தொடர்பு கொண்டிருந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கலாம் என்று ஆசிரியர் விளக்குகிறார். கீழடியின் முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அங்கு கிடைத்த எழுத்து குறிப்புகள். அங்கு கிடைத்த பானை ஓடுகளில் தமிழ் பிராமி அல்லது தமிழி எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதில் ஆதன், குவிரன், வேந்தன், சாம்பன், குறவன் போன்ற தனிப்பட்ட பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் அந்த காலத்தில் பெயர்களை எழுத்து வடிவில் பதிவு செய்யும் பழக்கம் இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது. ஆனால் இவை அனைத்தும் ஆண்களின் பெயர்களே. ஏன் பெண்களின் பெயர்கள் இல்லை என்ற கேள்வி எழுகிறது. இது வெறும் எழுத்து பொறிப்பு என்ற அளவில் மட்டும் முக்கியமானது அல்ல, அந்த கால சமூகத்தில் எழுத்தறிவு பரவலாக இருந்ததை குறிக்கிறது. அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பிடும் முக்கியமான பகுதி பானை கீறல் குறியீடுகள். கீழடி, குடுமணல், துலுக்கற்பட்டி போன்ற இடங்களில் கிடைத்த பானைகள் பல கீறல் குறியீடுகள் காணப்படுகின்றன. அவற்றில் மீன் போன்ற வடிவம், ஏணி, வண்டி, சூரியன், இலை, சூலாயுதம், அம்புக்குறி போன்ற வடிவங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த குறியீடுகளில் சில சிந்துவெளி குறியீடுகளுடன் ஒப்பிடப்படுகின்றன. ஐராவத மகாதேவன் அவர்களுடைய ஆய்வுகளிலும் இந்த ஒற்றுமைகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் சிந்துவெளிக்கும் பழந்தமிழ் பண்பாட்டுக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருந்ததா என்பதை தெரிந்து கொள்ள இன்னும் பல சான்றுகள் தேவை என்பதையும் ஆசிரியர் முன்வைக்கிறார். இப்போது இந்த இயலின் முக்கியமான இணைப்புக்கு வருகிறோம். ஆசிரியர் சிந்துவெளி, ஆதிச்சநல்லூர், கீழடி ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கிறார். அவருடைய ஆய்வு பின்னணியில் சிந்துவெளி பண்பாடு, திராவிட மொழியியல் தொடர்புகள், சங்க இலக்கிய தகவல்கள், தொல்லியல் சான்றுகள் ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றன. சிந்துவெளிக்கும் தமிழ் அல்லது திராவிட பண்பாட்டுக்கும் இடையிலான உறவை ஆராயும் நீண்ட கால ஆய்வின் தொடர்ச்சியாகவே இந்த அணுகுமுறை ஆசிரியர் முன்வைக்கிறார். இறுதியாக ஆசிரியரின் முக்கியமான கருத்துகள். ஆதிச்சநல்லூர் தமிழரின் தொன்மையை எடுத்து காட்டுகிறது. கீழடி தமிழரின் நகர நாகரீகத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த இரண்டையும் ஒன்றாக பார்க்கும்போது தொன்மையிலிருந்து நாகரீகத்திற்கான ஒரு தொடர்ச்சியான பயணம் தென்படுகிறது. அதனால்தான் தொப்புள் கொடி என்ற சொல் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. தொப்புள் கொடி என்பது வெறும் ஒரு தலைப்பல்ல, அது தொன்மையையும் தொடர்ச்சியையும் இணைக்கும் ஒரு கருத்தாக அமைந்துள்ளது. மேலும் சிந்துவெளியுடன் காணப்படும் சில ஒற்றுமைகள் நம்முடைய பண்பாட்டு வரலாற்றை இன்னும் ஆழமாக ஆராய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகின்றன. நாம் யார், நம்முடைய வேர்கள் எங்கே, நம்முடைய பண்பாடு எப்படி வளர்ந்தது என்ற கேள்விகள் எழுப்புகின்றன. ஆகையால் தொல்லியல், மொழியியல், இலக்கியம், காலக்கணிப்பு மற்றும் பிற அறிவியல் ஆய்வுகளின் சான்றுகள் ஒன்றாக சேரும் போதுதான் தமிழர் வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் ஒரு தொப்புள் கொடி, அதுதான் நம்முடைய பண்பாடு. ஆதிச்சநல்லூரில் தொடங்கி கீழடியில் வெளிப்படுத்தப்படும் நகர நாகரிகம் வரை தமிழர் பண்பாட்டின் வேர்களையும் அதன் தொடர்ச்சியையும் தேடும் பயணமே இந்த இயலின் மையமாகும். தமிழால் இணைந்து தமிழை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மொழி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுபஸ்ரீ. நேர்த்தியாகவும் இனிமையாகவும் தமிழில் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் திறனாய்வு, உருளும் பகடைகள் கடந்த காலமும் பொழுதுபோக்கும், இந்த தலைப்பில் இயல் 16 திறனாய்வு செய்ய திரு அருணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவரை அறிமுகப்படுத்திடலாம். சுபத்ரா அவங்க அறிமுகப்படுத்திருக்கோம். மன்னிக்கணும். நன்றி நாகா, நன்றி. இன்றைய திறனாய்வாளர் திரு அருணன் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். இவரை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த பெருமை அடைகிறேன்.
அகில இந்திய வானொலியில் 30 ஆண்டுகள் நிகழ்ச்சி அமைப்பாளராக பணியாற்றிய நீண்ட அனுபவத்திற்கு சொந்தக்காரர் திரு அருணன் அவர்கள். இவர் அசோகமித்ரன், கீரா, பாவண்ணன், சா கந்தசாமி போன்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நிறைய பிரமுகர்களை இவர் நேர்காணல் கண்டு நிகழ்ச்சிகளை வழங்கிய சிறப்புக்குரியவராவார். இலக்கியம், மொழிபெயர்ப்பு, நாடகம் என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கி வந்துள்ள இவர் இலக்கிய விமர்சனங்களையும் மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொண்டுள்ளார். இலக்கிய சுடர், இலக்கியம் பேசுவோம் ஆகிய இலக்கிய சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழிநடத்தியுள்ளார். இன்று கூட கடந்த சில மாதங்களுக்கு முன் முடிவுற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டிகளை லெட்ஸ் ஸ்போர்ட் என்ற யூடியூப் தளத்தில் ஹைலைட்ஸை மேற்படுத்தி அதை விளக்கியுள்ளார். தமிழ் சிறு பத்திரிகை இயக்கத்திலும் நவீன தமிழ் நாடகங்களிலும் தனது பங்களிப்பை செய்துள்ளார். பாண்டிச்சேரியை பூர்வீகமாக கொண்டுள்ளவர். அங்கு அவர் வாழ்ந்தபோது வீதி நாடக குழு ஒன்று அமைத்து அதில் நாடகங்களை அரங்கேற்றியுள்ளார். தமிழோடு ஆங்கிலம், பிரெஞ்சு, தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர் என்பது இவரது இலக்கிய பார்வைக்கு மேலும் வளம் சேர்க்கிறது. இத்தகைய பன்முக அனுபவமும் இலக்கிய ஈடுபாடும் கொண்ட திரு அருணன் அவர்களை இந்நிகழ்ச்சியில் அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற கருத்தை அஸ்கோ பர்போலா, ஐராவத மகாதேவன் அடியொற்றி அதனை தொடர்ந்து ஆய்வுப்பணி செய்து மக்களிடையே பரப்பி வரும் கவிஞர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலின் 16வது இயலை பற்றி பேசுமாறு என்னை பணித்ததற்கு இந்த பண்பாட்டின் பயணம் நூல் வாசிப்பு குழுவிற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயலினுடைய தலைப்பு உருளும் பகடைகள், கடந்த காலமும் பொழுதுபோக்கும். உரையை ஈரோடு தமிழன்பன் அவர்கள், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவருடைய கவிதையோடு தொடங்குகிறேன். கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் என்ற தலைப்பில் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு அவர் இறப்பதற்கு ஓரிரு ஆண்டுகள் முன்புதான் வெளிவந்தது. அதனை ஆங்கிலத்தில் கே செல்லப்பனும் என் ராமச்சந்திரனும் லுல்லபீஸ் ஹியர்ட் அட் கீழடி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதில் ஒரு பக்கம் இடது பக்கம் தமிழ் கவிதையும் வலது பக்கம் ஆங்கில கவிதையுமாக தமிழ் தெரியாதவர்களுக்கும் கீழடி பற்றி ஒரு அறிமுகமாக ஐயா தமிழன்பன் அவருடைய இது இருக்கிறது. அதிலிருந்து ஒரு கவிதையை வாசிக்கிறேன். வெளிச்சம் எழுதிய விருத்தம். சிதையாமல் இருந்த சிந்துவெளி நாகரிகத்தின் உரிமையாளர்கள் தமிழரே. சிதையாமல் இருந்த சிந்துவெளி நாகரிகத்தின் உரிமையாளர்கள் தமிழரே. பளிச்சென்று வெளிச்சம் எழுதி கொடுத்த உண்மை விருத்தம் எது? சிந்துவெளி நாகரிகத்தில் மூல திராவிட மொழி கூறுகளை எல்சிங்கி பல்கலை இந்தியவியல் பேராசான் அஸ்கோ பர்போலா ஆய்ந்து கண்ட முடிவுகள் முந்து தமிழுக்கு முதுகில் தட்டி கொடுப்பதாயிருந்தன. அஸ்கோ பர்போலா ஆய்ந்து கண்ட முடிவுகள் முந்து தமிழுக்கு முதுகில் தட்டி கொடுப்பதாயிருந்தன. ஐயங்கள் நீங்கிய ஐராவதம் மகாதேவன் முகத்திலும் அது சரி என்று புன்னகை புதுப்பதிப்பு போட்டது. அரப்பா பண்பாட்டை ஆராய்ந்த பகத்தா அன்சுமாலி முகோபாத்யாயா எழுதியுள்ள ஆய்வு கட்டுரையில் அரப்பா சொற்கள் பல்பெல்லா, பல்லு என்பன யானை பற்றி பேசும் இடத்தில் பற்கடியாய் பதிந்திருப்பதை சொல்லுகிறார். வடமேற்கு இந்திய பகுதியில் பலுச்சிஸ்தான் மக்கள் பேசும் பிராஹி திராவிட குடும்ப அடையாள அட்டையை காட்டும். கேட்டு பாருங்கள். அசாம் மாநிலம் அணைப்பில் வைத்திருக்கும் ஓரிடத்தில் கணவாய் ஒன்றுக்கு சோழர் கணவாய் என்பது பெயராய் இருந்ததை கால்டுவெல் எடுத்து காட்டுகிறார். தென் திராவிட மொழிகள் என்று மட்டுமில்லாமல் என்றெல்லாம் யமுனோ போன்ற ஆய்வு திலகங்கள் சொல்லும் பொழுது வானையளந்து அனைத்து மலர்ந்த முந்து தமிழின் கன்னத்தில் முத்தமிட உலக மொழிகள் உதடு குவிக்கின்றன. வானையளந்து அனைத்து மலர்ந்த முந்து தமிழின் கன்னத்தில் முத்தமிட உலக மொழிகள் உதடு குவிக்கின்றன. கீழடி 2ஆம் கட்ட ஆய்வில் 18 மொழி எழுத்துக்கள் கொண்ட மட்பாண்ட ஓடுகள் உட்பட 5300 கடந்த தொல்பொருட்கள் அரிக்கன்மேடு, காவிரி பூம்பட்டினம், உறையூர் போன்ற இடங்களில் கிடைத்ததை விட தொடர்ச்சியான கட்டிடங்கள்
வியப்பில் வரலாற்றின் விழிகளை விரிய வைத்துள்ளன. இது கீழடி வெளிச்சம் எழுதிய விருத்தம். கவிஞர் தமிழன்பன் அவர்களுக்கு, ஈரோடு தமிழன்பனுக்கு நன்றி. நூலின் இந்த ஒரு பண்பாட்டின் பயணம் நூலின் ஆரம்பத்திலேயே ஆசிரியர் ஒரு மேற்கோளை காட்டுகிறார். நிகழ்காலம் அல்லது கடந்த காலம் என்று எதுவும் இல்லை, கடந்த காலம்தான் மீண்டும் மீண்டும் கடந்து செல்கிறது எப்போதும் என்ற யுஜின் ஓ நீலின் மேற்கோளை பதிவு செய்கிறார். அதை படிக்கும் போது தமிழராகிய நாம் யார், சங்க காலத்துக்கு முந்தைய நமது கடந்த காலம் எப்படி இருந்தது, நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம், எப்போது வந்தோம் என்ற கேள்விகள் இந்த யுஜின் ஓ நீலின் மேற்கோளை படிக்கும் போது நமக்கு தோன்றுகிறது. சிந்துவெளியை பற்றி சொல்லும் பொழுது திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரங்கள், பரவலான வரிவடிவ பயன்பாடு, எடை மற்றும் அளவிகளின் துல்லியமான தரக்கோட்பாடு, சுட்ட செங்கற்கள், தொலைதூர வணிக தொடர்பு, உயர்ந்த உலோக தொழில்நுட்பம், நுட்பமான அணிகலன்கள் செய்யும் கைவினைத்திறன், சுடுமண் பொம்மைகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் நாட்டம், பொது குளியலிடம் என சிந்துவெளி ஒரு பன்மைய பண்பாடாக விளங்கியது என்கிறார் ஆசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இதிலே முக்கியமாக இந்த இயலிலே விளையாட்டுகள் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. அதில் மனித வாழ்க்கையிலே விளையாட்டின் அங்கம் பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள். சிந்துவெளி பண்பாட்டில் விளையாட்டு என்பது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. விளையாட்டு என்பது சிறுவயதிலும் பெரியவர்கள் ஓய்வு நேரத்திலும் கழிக்கும் ஒன்று. பெரியவர்களாகி வாழப்போகும் வாழ்க்கையின் பயிற்சி களமே விளையாட்டு. இந்த சிந்துவெளி பண்பாட்டுல விளையாட்டினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசும்போது நம்மளுடைய அன்றாட வாழ்விலே நம்ம சின்ன வயசுல நிறைய விளையாட்டுகளை விளையாடுறது வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். எப்படி பெரியவங்க எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி ஒரு சொப்பு வச்சுக்கிட்டு விளையாடுறது, சமைச்சு விளையாடுறது, இல்லைன்னா வண்டி வந்து பெரிய வண்டிகள் மாதிரி சின்ன வண்டிகளை செஞ்சு விளையாடுறதுலாம் கிராமப்புறத்துல வந்து நம்ம வந்து நம்மளே விளையாடி இருக்கோம் சின்ன வயசுல. நேர்ல பார்த்த வண்டிகளை, அந்த கருவிகளை அதையே சின்ன சின்ன அளவுல சிறிய அளவுல செய்து வச்சு விளையாடுறது வந்து நம்ம இப்ப சினிமா பார்த்தோம்னா சினிமாவை மாதிரியே அந்த சினிமாவுடைய ஃபில்ம் ரோல்லாம் வாங்கிட்டு வந்து அதை லைட் வச்சு அடிச்சு அந்த மாதிரி எல்லாமே பெரியவங்க என்ன செய்யறாங்களோ அதை சின்னவங்க வந்து அதை செஞ்சு பார்க்கறது வந்து விளையாட்டினுடைய ஒரு இது. இப்ப சிந்துவெளி பொம்மைகளை பார்க்கும் பொழுது அவை தொழில் முறையில் செய்யப்பட்டவையாக தெரிகிறது. பெரும் எண்ணிக்கையில் நேர்த்தியாக செய்யப்பட்டு ஒட்டுமொத்த சமூகத்தின் குழந்தைகளும் விளையாடும் வகையில் பயன்பாட்டில் இருந்தது அகழ்வாயில் தெரிய வந்துள்ளது என்பது இந்த நூல்ல சொல்றாங்க. சிந்துவெளிக்கும் கீழடிக்கும் அந்த விளையாட்டுகள், இந்த விளையாட்டுக்கள் வந்து ஒரு ஒப்பீடு வந்து இந்த இயல்ல வந்து விரிவா பேசி இருக்கிறாரு ஆசிரியர். சிந்துவெளியின் காலம் இன்றிலிருந்து ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பும், கீழடியினுடைய காலம் வந்து இன்றிலிருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்பும் இருக்கிறது. இதுல வந்து சங்க இலக்கியம் வந்து இளையோரிடம் விளையாட்டை ஊக்கப்படுத்தியது அப்படின்றது வந்து நற்றிணையினுடைய பாடல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பாடலை எடுத்து கொடுத்திருக்காங்க இந்த இயலினுடைய ஆரம்பத்திலேயே. விளையாடு ஆயமுடு ஓரை ஆடாது இளையோர் இல்லிடத்து எச்சரித்திருந்தல் அரணும் அன்றை ஆக்கமும் கெடும். அதாவது விளையாடாம ஒரு வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து நல்லதும் கிடையாது, உடம்புக்கும் அது உடம்பு வந்து கெட்டு போறதுக்கும் அது காரணமா இருக்கும். அதனால விளையாடுதல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சங்ககால தமிழருடைய அகவாழ்வுல வந்து ஒரு விளையாட்டு என்பது சிறப்பிடம் பெற்றிருந்ததை இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. குழந்தைகளும் இளையோரும் புனலாடுதல் உட்பட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி இருப்பதை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. எத்தனையோ கருவிகளும் புழங்கு பொருட்களும் கிடைத்தாலும் இதை வந்து சிந்துவெளியோடு ஒப்பிடும்போது எத்தனையோ கருவிகளும் புழங்கு பொருட்களும் கிடைத்தாலும் சிந்துவெளி பண்பாட்டின் உன்னதத்திற்கு எடுத்துக்காட்டு அங்கு கிடைக்கும் விளையாட்டு பொம்மைகள் தான் புர்ஜோர் அவாரி அப்படின்ற ஆய்வாளர் அவருடைய ஒரு மேற்கோள்ல சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆர்கியாலஜி ஆஃப் சைல்ட்ஹுட், பாஸ்ட் டைம் ஆஃப் த பாஸ்ட், இது போன்ற நவீனமான அண்மை கருத்தாக்கங்கள் பற்றியும் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. பல்வேறு நேர்த்தியான முத்திரைகள் வழியாக வணிக சமூகமாக அறியப்படுகிறது சிந்துவெளி பண்பாட்டு சமூகம். அங்கே அகழ்வாய்வில் கிடைத்த பல்வேறு விளையாட்டு பொருட்கள் அம்மக்கள் பொழுதுபோக்குக்கு சிறப்பிடம் அளித்ததையும் உடல் நலத்தை பேன்றதுல வந்து இப்ப இந்த நவீன காலத்துல எப்படி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறதோ உடல்நலத்தை பேணுவதை பற்றி, அதே போன்ற ஒரு அக்கறை உடையவர்களாக அந்த காலத்து
மனிதர்களும் இருந்ததை, சிந்துவெளி மனிதர்களும் இருந்ததை இந்த விளையாட்டு பொருட்கள் நமக்கு வந்து காண்பிக்கின்றன, அந்த முத்திரைகளும் நமக்கு தெரிவிக்கின்றன என்று ஆசிரியர் சொல்லுகிறார். சிந்துவெளி மக்கள் நேசித்த பல பொம்மைகள் கிடைக்குது. அதுல வந்து அவங்க ரொம்ப நேசிச்சு கொண்டாடின ஒரு பொம்மை அப்படின்னு சொன்னோம்னா அது களிமண்ணால் செய்த மாட்டு வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னஸ்ட் மெக்காய் அப்படின்ற ஆய்வாளர் வந்து சொல்றாரு. நிறைய விளையாட்டு பொருட்கள் இருந்தாலும் இந்த மாட்டு வண்டி தான் நிறைய கிடைக்குது, பல அகழ்வாயு பகுதியிலேயும் கிடைக்குது. அப்புறம் வந்து அந்த விளையாட்டுகள்ல வந்து வளர்ப்பு விலங்குகளுடைய பங்களிப்பு இருந்ததாக மார்க் கெனோயர் அப்படின்ற ஒரு ஆய்வாளர் கருதுகிறார். அதாவது விலங்குகளும் அந்த விளையாட்டுகளில் பங்கேற்றிருக்கின்றன என்பதை வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. கிட்டத்தட்ட 4500 வருஷம் ஆயிடுச்சு அந்த அந்த பண்பாடு வந்து இல்லாமல் போய் அங்கிருந்த எல்லா நகரங்களும் எல்லா விதமான பொருட்களும் எல்லாமே மண்ணுல அமிழ்ந்து போயிடுச்சு. அது வந்து 20ஆம் நூற்றாண்டுல தான் வந்து திரும்ப வந்து தோண்டி எடுக்கிறாங்க. அந்த தோண்டி எடுக்கும் போது கிடைத்த மாட்டு வண்டி பொம்மைகள் எப்படி இருந்தனவோ அதே வடிவமைப்பிலான மாட்டு வண்டிகள் ஒரு சில 10 ஆண்டுகள் முன்பு வரை மொஹஞ்சதாரோ பகுதியிலும் ஹரப்பா பகுதியிலும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. அதுல ஒரு விதமான அதுல ஒரு புகைப்படம் தான் இப்போ நம்ம பார்க்கிறோம். இது வந்து அந்த நாகரிகத்தினுடைய தொன்மையையும் காட்டுது. அதே சமயத்துல தொடர்ச்சி 20ஆம் நூற்றாண்டுல கூட அது தொடர்ந்து இருந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லுது அப்படிங்கிறாரு நூலாசிரியர். போர்க்களத்தை நினைவுபடுத்தும் சுடுமண் பொம்மைகளோ மாதிரி வடிவங்களோ சிந்துவெளி அகழ்வாய்வில் கிடைக்கவில்லை. வேளாண்மை, கைத்தொழில், வணிகம் ஆகியவற்றில் நாட்டம் கொண்ட சிந்துவெளி மக்கள் போரில் அதிகம் நாட்டம் கொள்ளவில்லை என்பதை கிடைத்துள்ள அகழ்வாய்வு பொருட்களில் இருந்து தெரிகிறது. பொம்மை உருவங்களின் சமூக வாழ்க்கை பொது யுகத்திற்கு முன்பு 3000ஆவது ஆண்டு ஹரப்பா பொம்மைகள் மீட்டுருவாக்கம் என்ற நூலை எழுதியவர் ஷர்ரி ஆர் கிளார்க். அவர் வந்து சிந்துவெளி பண்பாட்டின் சிதைவிடங்களில் குதிரை பொம்மைகள், குதிரைகளை உருவகப்படுத்தும் விளையாட்டு சாதனங்கள் கிடைக்கவில்லை என்று இவர் கூறுகிறார். சிந்துவெளியில் சுடுமண் பொம்மைகள் செய்யப்பட்டது ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொடர் சங்கிலி முறையில்தான் என ஷாரி கிளார்க் கருதுகிறார். ஏனென்றால் பல பொம்மைகள் ஒரே மாதிரியான அளவில் கிடைக்கின்றன, ஒரே மாதிரியான உருவ அமைப்பை கொண்டிருக்கின்றன. அதை வைத்து அவர் அவ்வாறு சொல்லுகிறார். ஏர்லி இண்டஸ் சிவிலைசேஷன் என்ற ஏர்னஸ்ட் மெக்காய் எழுதிய நூலிலிருந்து பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பல விஷயங்களில் இந்த இயலில் தொகுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைய நாட்களில் குழந்தைகளில் கைகளால் பிசைந்து விளையாடுவதற்கு கலரா களிமண் உருளைகள், களிமண் வந்து சந்தையில கிடைக்குது. சிந்துவெளி அகழ்வாயில் கிடைத்த சில பொம்மைகளை பார்க்கும்போது அவைகள் நேர்த்தி இல்லாமல் இருக்கு. அப்ப அதை வந்து குழந்தைகள் தான் அதை செஞ்சிருக்கணும், அது குழந்தைகள் செய்தது போல இருக்கிறது என்று மக்காய் கருதுகிறார். சில பொம்மைகளில் தலை மட்டும் தனியாக ஆடுவது போல் செய்யப்பட்டிருப்பது நேர்த்தியாக இருக்கிறது. கோலிக்குண்டு விளையாட்டு, தாயம், சேவல் சண்டை, முத்திரை பதிப்பு ஆகிய பொருட்கள் சிந்துவெளியில் பல்வேறு விளையாட்டுகள் விளையாடப்பட்டிருப்பதை காட்டுகின்றன. சிந்துவெளி மக்கள் பேசிய பொதுமொழி என்ன என்பதை நம்மால் இதுவரை கணிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பொம்மைகள் சிந்துவெளி மக்களின் உடல் மொழியை, பண்பாட்டு அசைவுகளை நமக்கு சொல்கின்றன. பண்டைய இந்தியாவில் பல்வேறு விளையாட்டுகள் ஆடப்பட்டன என்று திரிபித்நாத் ரே என்ற ஆய்வாளர் 1939ஆம் ஆண்டில் எழுதிய கட்டுரையில் குறிப்பிடுகிறார். அதுல வந்து அவர் சொல்றது வந்து சமஸ்கிருத இலக்கியங்கள்ல வந்து மல்யுத்தம், சிலம்பம், குதிரை பந்தயம், தேர் பந்தயம், யானை பந்தயம், வில்வால் சண்டை, குத்துச்சண்டை ஆகியவை குறிப்பிட்டுள்ளன என்று சொல்லுகிறார். அடுத்து வந்து இந்த படத்துல இருக்கிறது வந்து ஹராப்பாவில் கிடைத்த வந்து ஒரு காளை பொம்மை. சிந்துவெளி முத்திரைகள் இப்ப பக்கத்துல இருக்க M312 அந்த சிந்துவெளி முத்திரையில் இருப்பது போல ஏறு தழுவுதலை பற்றிய குறிப்பு சமஸ்கிருத இலக்கியங்களில் கிடையாது. ஆனால் சங்க இலக்கியமோ ஏறுகோல் என்று சொல்லக்கூடிய ஏறு தழுவுதலை கொண்டாடுகிறது. அலங்காநல்லூர் வாடிவாசல் திறந்து வெளிப்படும் காளை ஆக்ரோஷமாக எதிர்ப்படுபவர்களை தூக்கி வீசும் காட்சியை இப்போது நம்மால் நேரடியில் தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அதை அப்படியே ஒரு வடிவமைத்து காட்டுவது போல் இருக்கிறது இந்த சிந்துவெளி முத்திரை. கிட்டத்தட்ட அந்த படத்துல வந்து அந்த மாடு வந்து கொம்ப வச்சு சிலுத்து தூக்கி அடிக்குது. அதுல 6 மனித உருவங்கள் இருக்கின்றன. அதுல 4 வந்து மேல பறந்த நிலையில காணப்படுகின்றன, 2 பேர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்ப ஒரு ஒரு நேரடியா பார்க்கக்கூடிய அளவுல ஒரு நவீன ஓவியர் எப்படி வரைவாரோ அது போன்ற ஒரு முத்திரையாக இந்த சிந்துவெளி முத்திரை இருக்கிறது.
சங்க இலக்கியம் வந்து ஏறுகோலை கொண்டாடுகிறது. இதுல வந்து குறிப்பா கலித்தொகையில 103வது பாடல் சோழன் நல்லுருத்திரன் அவர் எழுதின பாட்டு முல்லைத்திணை தோழி தலைவிடம் சொல்வது போல இருக்கிறது. அதுல ஒரு சில பத்திகளை மட்டும் அதுக்கான விளக்கங்களையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொழுவினுள் புரிவு புரிவு புக்க பொதுவரை தெரிவு தெரிவு புத்தின ஏறு ஏற்றின் அறிவு அறிவு அறுப்பன சுற்றி எரிதுகள் கணிச்சியோன் சூடிய பிறைக்கண் உருவமாலை போல உறுதி கோட்டோடு உடர்வள வந்தன. அந்த தொழுவத்துக்களை வந்து காளையை அடக்கும் பொதுவர் வந்து சுழன்று சுழன்று பாயறாங்களாம் அந்த காளையை சுத்தி. அந்த காளைகளும் அவங்கள தெரிந்து தெரிந்து அவங்கள பார்த்து பார்த்து குத்துதான் கொம்ப வச்சு. அவற்றின் கொம்புகளில் சுற்றப்பட்டிருந்த மாலைகளை அந்த அடக்க வந்த அந்த காளையர்கள் வந்து அறுக்கிறாங்க. அதுதான் அந்த வெற்றி 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 பெறுவதற்கு அந்த மாலைகளை எடுக்கும் காளையினுடைய கொம்பையிலிருந்து. ஒரு காளை ஒருவனை குத்தி அவன் குடலை கொம்புகளில் சுற்றி கொண்டது. அந்த வரியை வந்து அந்த கலித்தொகை பாட்டு இப்படி சொல்லுது. கோட்டோடு சுற்றி குடர் வளர்ந்த ஏற்றின் முன் ஆடி நின்று அக்குடர் வாங்குவான் பீடு கான் செந்நூல் கழி ஒருவன் கைப்பற்ற அந்நூலை முன்னூலாக் கொள்வானும் போம். அதாவது ஒரு காளை ஒருவனை குத்தி அவன் குடலை வந்து தன்னுடைய கொம்புகள்ல வந்து சுத்திச்சு. அந்த குடலை வந்து அதுல இருந்து எப்படியாவது அதுல இருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் அது மேல நின்றுனே அதை குடலை எடுக்கிறதுக்கு போராடுறான். அது வந்து எப்படின்னா ஒருத்தருக்கும் பட்டத்து நூலை இன்னொரு பட்டம் வச்சு அறுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டத்து நூலை அறுக்கிறது மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலித்தொகை சொல்லுது. அடுத்த பத்தி இகுளை இஃது ஒன்று கண்டை இஃது ஒத்தன் கோட்டு இனத்து ஆயர் மகன் அன்றே மீட்டு ஓரான் போர் புகழ் ஏற்று பிணர் எருத்தில் தத்துவு தார்வோல் தழியவன். தோழி இவனை பார், இவன் வந்து ஒருத்தன் மாடு மேய்க்கிற ஒரு இடையன் மாதிரி இருக்கான். காளையினுடைய பிடரியில தத்தி ஏறிட்டான். அவன் ஏறும்போது ஏறிட்டான், அது கூட சேர்ந்து போராடுறான். திரும்பி கீழே இறங்க தெரியல அவனுக்கு. அவன் பாரு அவன் தவிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லு. அதாவது ஒரு நேர்முக வர்ணனை மாதிரி இருக்கு இந்த பாட்டு. அடுத்த பத்தி இகுளை இஃது ஒன்று கண்டை இஃது ஒத்தன் கோயினத்து ஆயர் மகன் அன்றே ஓவான் மறையேற்றின் மேலிருந்து ஆடித்துறை அம்பி ஊர்வான் போல் தோன்றும் அவன். தோழி இதனை பார், இவன் ஒருவன் பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் மாதிரி பார்க்கறதுக்கு வந்து தென்படுறான். மறைநிற காளையின் மேல் இருந்து கொண்டு அவன் ஏறி அந்த காளையினோட கொம்புல இருந்து அந்த ஓடுது இல்லையா மாடு, அது கூட ஓடுறான் இல்லையா. அப்ப எப்படி இருக்கா பாக்குறதுக்கு, ஆற்றுத்துறையில் அம்பி படையில் துடுப்பு போட்டு செல்வோன் போல காணப்படுகின்றான். அடுத்த பத்தி தொழி காற்று போல வந்த கதழ் விடை காரியை ஊற்றுக்களத்தே அடங்க கண்டு அட்டு அதன் மேல் தோன்றி நின்ற பொதுவன் தகை கண்டை ஏற்று எருமை நெஞ்சம் வடிம்பின் இடந்து இட்டு சீற்றமுடு ஆறுயிர் கொண்ட ஞான்று இன்னன்கொள் கூற்று என உட்கிற்று என் நெஞ்சில். அது அந்த வாடிவாசல் திறந்த உடனே அந்த கருப்பு நிற காளை ஒன்று சினம் கொண்டு காற்று மாதிரி வந்துச்சான். காற்று போல வந்தது. அவனை வந்து ஊற்று நீரை தடுக்கிற மாதிரி அவன் தடுத்து அடக்கிட்டான். அதன் மேல் இருந்த பொதுவன் சவாரி செய்து வருகிறான். அவனுடைய தகமையை பார். எப்படி யமன் வந்து எருமை கடாவன் மேல வரானோ அத மாதிரி வரான். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் சொல்கின்றன. குறவை தழி யாம் மரபுலி பாடி தேயா விழு புகழ் தெய்வம் பரவுதும் மாசு இல் வான் முன்னீர் பறந்த தொல்நிலம் ஆளும் கிழமையோடு புணர்ந்த எங்கோ வாழியர் இம்மலர்தலை உலகே. இப்படி நடைபெறுகின்ற அந்த ஏறு தழுவல் வந்து, இந்த ஏறு தழுவலை நாம் கொண்டாடுறோம். நாம் வந்து போரை மரபாக கொண்டவர்கள். இதனை நாம் பாடிக்கொண்டு குறவையை தழுவி ஆடுவோம். பாடும்போது தேயாத விழுங்கிய புகழை உடைய தெய்வத்தை போற்றுவோம். கடலால் சூழப்பட்டிருக்கும் இந்த நிலவுலகனை உரிமை பூண்டு ஆண்டு வரும் எம் அரசன் வாழ்க என்னும் மலர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் வாழ்க என்று போற்றிக் கொண்டும் குறவை தழுவி ஆடுவோம் என்று மிக அட்டகாசமாக ஒரு அந்த ஜல்லிக்கட்டு சங்க இலக்கியத்தில் நடைபெற்ற அந்த ஏறு தழுவுதலை மிக அழகாக விளக்கி சொல்கிறது இந்த பாடல். இந்த இயல்ல முக்கியமா உருளும் பகடைகள் அப்படின்னு தான் தலைப்பு வச்சிருக்காரு.
அதுல வந்து குறிப்பா இந்த பண்டைய இந்தியாவில் பகடைகள் எங்கெங்க கிடைச்சது, அது சிந்துவெளியில என்ன மாதிரியான பகடைகள் கிடைச்சிருக்கு, கீழடியில என்ன மாதிரியான பகடைகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஒரு ஒப்பீடா சொல்லிக்கிட்டே போறாரு நூலாசிரியர். பண்டைய விளையாட்டுகள் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் எழுதிய ராகவன் போன்றோர் சமஸ்கிருத இலக்கியங்களை மட்டுமே சான்றுகளாக கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருமே இந்தியாவின் செவ்வியல் இலக்கியமான தொல்தமிழ் சங்க இலக்கியங்களை சான்றாக பார்க்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா முன்வைக்கிறார். தமிழின் முழு முதல் இலக்கணமான தொல்காப்பியம் விளையாட்டு என்ற சொல்லை பயன்படுத்துகிறது. செல்வம் புனலே உணர்வு விளையாட்டு என அல்லல் நீர்த்த உவகை நான்கே என்று அல்லல் தீர்க்கும் மன அவசத்தையும் துன்பத்தையும் தீர்க்கும் 4 வழிகளில் ஒன்றாக விளையாட்டை தொல்காப்பியம் சொல்கிறது. தொல்காப்பியர் 2 விளையாட்டு சம்பந்தமான சொற்களை அறிமுகம் செய்கிறார். பண்ணை என்ற ஒரு சொல், கெடுவரல் என்று ஒரு சொல். பண்ணை என்பது பெண்கள் ஆடும் புழு விளையாட்டை குறிக்கிறது. கெடுவரல் என்பது கெடுதி விளைவிக்கும் ஏறு தழுவுதல் போன்ற ஒரு சாகச விளையாட்டுகளை குறிக்கிறது. இதை நூலாசிரியர் ஆய்வாளர் சு. சிவகாம சுந்தர் எழுதிய சங்க இலக்கிய விளையாட்டு களஞ்சியம் என்ற நூலில் இருந்து எடுத்து காட்டுகிறார். பண்டைய இந்தியாவில் பகடை அப்படின்னு பார்த்தோம்னா, பகடை விளையாட்டுத்தான் பண்டைய இந்தியாவில் மக்கள் பரவலாக ஆடிய விளையாட்டு என்று கூறுகிறார் T.N. ரே அவர்கள். ஹரப்பாவில் செம்புரைகள், அதாவது சாண்ட்ஸ்டோன், அப்புறம் சுட்ட களிமண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கனசதுர பகடைகள் கிடைத்திருக்கின்றன. இவை வந்து மொஹஞ்சதாரோல கிடைக்குது, லோத்தல்ல கிடைக்குது. இப்படி பல இடங்கள்ல சிந்துவெளி கால பகடைகள் கிடைக்கின்றன. வேதகால மக்களை இதை வந்து வேத காலத்தோட ஒப்பிட்டோம்னா, அந்த மக்கள் வந்து பிபிதகா எனும் தான்றி கொட்டைகளை பகடைக்காய்களாக பயன்படுத்தியிருக்காங்க. இது செந்துவெளி பகடை பண்பாட்டிலிருந்து வேறுபட்டது என்று T.N. ரே கூறுகிறார். இப்ப அது எப்படின்னா, இந்த தாண்டிக்கோனா நம்ம புளியாங்கொட்டையை வந்து கிராமத்துல வந்து அதை தேய்ச்சிட்டு பாதி வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து தாயம் மாதிரி வச்சு விளையாடுவோம். அந்த மாதிரி விளையாடி இருப்பாங்க பிளக்கு சமஸ்கிருத வேதகால பண்பாட்டுல. சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் பாணினி அஸ்கசாலகா என்று குறிப்பிடுவது நாற்போன பகடையைத்தான் என உரையாசிரியர் ஒருவர் விளக்குகிறார். இந்த செய்திகளை எல்லாம் ஆராய்ந்து விட்டு ரே சொல்கிறார், சிந்துவெளி பகடைகள் வேறு, வேதகால பகடைகள் வேறு, இரண்டும் வெவ்வேறானவை என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். அடுத்து கீழடியில் கிடைத்த பகடைகள், எலும்பு தந்தம், இந்த 2 வகையிலையும் களிமண், எலும்பு தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பகடைகள் வந்து சிந்துவெளியில ஆலம்கீர்பூர், தேசல்பூர், காளிபங்கன், லோத்தல், ரோப்பார், ஹரப்பா ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. இந்த வகடைகளோட வடிவம் வந்து நீள் வடிவு, சதுர வடிவம், நீள் சதுர வடிவம், இந்த மாதிரி பல வடிவங்கள் கிடைச்சிருக்கு. இதுல வந்து ஒரு பக்கத்துல 1 என்று ஆரம்பித்து 6 வரைக்கும் 1, 2, 3 என்று 6 வரைக்கும் பொறிக்கப்பட்டிருந்தது. தொல்காப்பியம் வந்து வல்லப்பலகை ஆடும் வழக்கம் பழந்தமிழகத்தில் நிலவியதை பதிவு செய்கிறது. புறநானூற்று புலவர்கள் அரசர்களோடு பகடைக்காய் ஆடியதையும், கலித்தொகை பகடை விளையாட்டில் 10 எண் வருவதால் கிடைக்கின்ற மகிழ்ச்சியையும், சிறு எண் வருவதால் ஏற்படும் வருத்தத்தையும் பதிவு செய்கிறது. 2014ஆம் ஆண்டில் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியில் அகழ்ந்து ஆய்வு செய்த போது சுடுமண் கனசதுர பகடை கிடைத்தது. கீழடியில வந்து தந்தத்தாலான ஒரு செவ்வக பகடையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் சுடுமண், தந்தம் என்ற இருவகை பகடைகளும் கிடைப்பதால் அந்த நாகரிகத்தில் பகடை விளையாட்டை ஏழைகளும் செல்வந்தர்களும் என அனைத்து தரப்பு மக்களும் ஆடி இருக்க வேண்டும் என நூலாசிரியர் கருதுகிறார். சங்க இலக்கியம் பெருமையாக பேசும் 10 என்ற எண் பெறுதல் என்பது 2 கனசதுர பகடைகளை உருட்டினால்தான் கிடைக்கும். இப்ப 2 பகடை உருட்டும் போது 1ல 6, இன்னொன்னு 4 அப்படி கிடைச்சுன்னா 10 கிடைக்கும். இல்லைன்னா 1ல 5, இன்னொன்னு 5 அப்படின்னு வந்தா 10 கிடைக்கும். இப்படி அந்த 10 கிடைப்பது வந்து அந்த பகடை விளையாட்டுல உச்சகட்ட மகிழ்ச்சியை அந்த விளையாடுவோருக்கு தருவதாக இருக்கும் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது. இந்த கனசதுர பகடைகள் சிந்துவெளியிலும் கிடைக்கின்றன, கீழடியிலும் கிடைக்கின்றன. ஆனால் இரண்டுக்குமான காலம் இடைவெளி இருக்கிறது, புவியியலிலும் தூரத்திலும் இடைவெளி இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தையும் புவியியலையும் கடந்து 2 பண்பாடுகளையும் இணைக்கும் சங்கிலியாக, பாலமாக சங்க இலக்கியம் ஒளிர்கிறது என்கிறார் நூலாசிரியர். நூலாசிரியர் ஆர். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கேள்விகளை இந்த விளையாட்டு
குறித்தான இந்த இயல்ல இறுதியில கேட்கிறாரு. அது வந்து சிந்துவெளி பண்பாட்டை உருவாக்கியவர்கள் யார், அவர்கள் பேசிய மொழி எது? அதுபோல இன்னொரு முக்கியமான கேள்வி, தொல்தமிழர் பண்பாட்டின் தோற்றுவாய் எது? இந்த 2 கேள்வியும் இந்தியவியலுடைய ஒரு 2 முக்கிய புள்ளிகள். இது வந்து இதற்கான விடையை தேடுவதுதான் நாம வந்து தொடர்ந்து அதற்கான அகழ்வாய்விலும் மற்ற துறை ஆய்விலும் ஜெனடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபணு ஆய்விலும் கூட இது தொடர்பான கேள்விகளுக்கான விடை தேடும் பணிதான் நாம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ச்சியான அகழாய்வுகளாலும் மரபணு ஆய்வுகளாலும் இந்த கேள்விகளுக்கு விடை காண முயற்சிப்போம். தமிழரின் தொன்மை சிறப்பை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்பிய ஆர். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய வாசிப் குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. சுருக்கமாக நிறைவான திறனாய்வாக இருந்தது. அடுத்ததாக நாம் வந்து கேள்வி பதில்களுக்குள் செல்லலாம். யாருக்கையும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக கேட்கலாம், இல்லைன்னா வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற கேள்விகளை நான் படிக்கிறேன். கருத்துரை பெட்டியில் இருக்கிற கேள்விகளை ஒன்றுனா நான் பார்த்துடலாம். முதலாவதாக மணிமணிவண்ணன் ஐயா வந்து கேள்வி கேட்டிருக்கிறார். சிந்துவெளியில் போர் மரபு தொடர்பான எந்த எச்சங்களும் கிடைக்கவில்லை, ஆனால் ஏறு தழுவுதல் என்ற தமிழ் மரபே போர் மரபை கொண்டாடுகிறது. இது காலப்போக்கில் நிகழ்ந்த மாற்றமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடை வச்சிருக்கார். அருணன்யா இல்ல யாராவது? அதுதான் இப்ப அந்த ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து நம்ம இந்த ரெண்டையும் ஒப்பிடும் போது, ஏன்னா நம்ம வந்து அகமும் புறமும், அது வந்து காதலும் வீரமும் அப்படின்றதான் தமிழர் இதுன்னு நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு புறநானூறும் கிடைக்குது, அகநானூறும் கிடைக்குது. ஆனா சிந்துவெளியில சண்டை, போர் இது தொடர்பான எதுவுமே கிடைக்காத போது அந்த ஒண்ணு மட்டும்தான் இது காலப்போக்கில் நிகழ்ந்த மாற்றமாகவும் இருக்கலாம், தேவை கருவி இருந்ததா இருக்கலாம். ஆனா நம்ம ரெண்டையும் கொண்டாடுறதுதான் நம்மளுடைய மரபுல இருக்கு. அது ஒரு நிச்சயமாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பகுதி தான். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ராஜ்முத்திரசன் ஐயா கேள்வி கேட்டிருக்கார். ஹேஸ் டைஸ் பீன் ஃபவுண்ட் இன் மெசபடோமியா ஆர் எல்ஸ்வேர்? அதற்கு வந்து குழுவிலேயே வந்து பதில் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஈரான்லயும் கிடைச்சிருக்கதா தெரியுது. நானும் சில படங்களை வந்து இது தொடர்பா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து கீழடியில் கிடைச்ச அந்த டைஸோட அந்த சீல், இந்த 1, 2 அந்த எண்களை குறிக்கிற அந்த சீல் வந்து அப்படியே ரோமன் டைஸ் கூட வந்து பொருந்தி போகுது. அண்ட் அது கூடவே வந்து பாம்பேயில இருக்கிற அந்த டைசஸ்க்குமே கொடுத்து எல்லாமே ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து ஐவரி யானை தங்கத்துல பண்ணியிருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன். ரோமன்றது பிற்காலம் இல்லைங்களா? ரோம் ஃபவுண்டட் இன் 700 BC. அதனால அது இங்கிருந்து போயிருக்க வாய்ப்பு உண்டு, இருக்கலாங்க ஐயா. ஜெமினி என்ன சொல்லுதுன்னா, இஜிப்சியன்ஸ் யூஸ் பண்ணது வந்து ஆடோட ஆங்கிள் போன்ஸ்ல வச்சு அது 3100 BC சொல்லுது. ஆனா இட் ஹாஸ் யூஸ்ட் த நக்கிள் போன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் இந்த கியூபிக்கல் டைஸ் வந்து 1500 BCல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் நாட் கான்டெம்பரரி டு ஐவிசி. அப்புறம் அதுக்கப்புறம் ஐவிசிக்கு அப்புறம் ஐவிசில கிடைச்சது தந்தம் நினைக்கிறேன். தந்தமும் கிடைச்சிருக்கு, டெரகோட்டாவும் கிடைச்சிருக்கு, களிமண், சுடு களிமண்ணும் கிடைச்சிருக்கு. அதுல இன்னொன்னு வந்து இந்த ரெண்டுக்கும் ஒப்பிடும் போது கீழடிக்கிறதுக்கு போது ஒண்ணு ஒரு பக்கம் தான், அதுக்கு நேர் எதிரில 5, அப்ப கூட்டுத்தொகை வந்து 6 வர்ற மாதிரி. சில இதுல என்னன்னா 1, 2, 3, 4 அப்படி பண்ணிருக்காங்க. இதுல வந்து 1க்கு நேர் எதிரில 5, அடுத்த பக்கத்துல அதே மாதிரி 2க்கு எடுத்த பக்கத்துல 4, அப்படி பண்ணும்போது கூட்டுத்தொகை வந்து 6 வர்ற மாதிரி கீழடியிலும் கிடைச்சிருக்கு, சிந்துவெளியும் கிடைச்சிருக்கு. இந்த நூல்லயே குறிப்பிட்டிருக்காரு. ஐவிசி சைட்ஸ்ல வந்து முதல்ல மொஹஞ்சதாரோல தான் நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 95 to 2001 தான் வந்து ஹரப்பால வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேசல்பூர், லோத்தல் இந்த மாதிரி இடத்துலயும் நிறைய கிடைச்சிருக்கு. இது தாயத்து கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பகடன்னு சொல்றது இல்ல. அது வந்து இது கையில வந்து அது ரோல் பண்றது ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த கியூப் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. அது வந்து ஒரு சின்ன டம்ளர்ல போட்டு குலுக்கி போடணும். இது வந்து கையாலேயே பண்றது இல்லையா. அது வந்து இது பிராஸ்ல பார்த்துருக்கிறேன் சின்ன வயசுல.
அது வந்து கீழடியில தான் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அது ஐவிசில ஆமாங்க. கிடைச்சிருக்குதா? நீலப்பகடை கீழடியில தான் கிடைச்சதா நான் படிச்சேங்க ஐயா. இது இந்த ஐவிசில கிடைக்கல. ஐவிசில கிடைச்சது எல்லாமே வந்து கனசதுர சதுர பகடை, பகடை. cubical dice, கியூபிக் 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 cubic. கியூபிக் தான் கிடைச்சது. ஸோ இது வந்து ஐசி இந்த பகடை வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி எனக்கு படுது. ஏன் தெரியுமா? அது வந்து கையில சாதாரணமா பண்ணலாம். ஆனா அந்த இந்த கியூபிக் ஃபார்ம் வந்து யூ நீட் அ நியூட்ரல் ஜியோமெட்ரி. இந்த டம்ளர் மாதிரி இதுல போட்டுட்டு குலுக்கிட்டு போடணும் இல்லையா? ஆமா. ரேண்டமைஸ் பண்றதுக்கு. ஆனா பகடைங்கிறது வந்து இது கனசதுரம் தான் சொல்றது. இது வந்து தாயக்கட்டைன்னு சொல்லுவோம். தாயக்கட்டை. ஆமா. இது கங்கை நதி பக்கத்துல கிடைச்ச அந்த இது வந்து பகடையா இல்ல தாயக்கட்டையா? அது எனக்கு தெளிவா தெரியல. ஏன்னா இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வேறுபாடு? கங்கை பகுதின்னு சொல்றது நீங்க வந்து வேதங்கள்ல சொல்றீங்களா? வேத இல்ல காலத்து அகலாய்வு? அகழாய்வுல கிடைச்சது வந்து அது வந்து சிந்துவெளியோடைய பகடைகள் போல இல்லாம வேறு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வேறு நூல் இந்த மாதிரினா இயல்ல என்னது? வந்து அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஒரு கொட்டை, நம்ம புளியங்கொட்டையை யூஸ் பண்ற மாதிரி அவங்க பிபிக்தான்னு ஒரு மரத்தோட கொட்டை, அந்த விவிதா. ஓ, தாண்டி கொட்டைன்னு சொல்லி இந்த ஒரு சூட்டு கொட்டை, கொட்டை சூட்டு கொட்டைன்னு சொல்லுவோம். அந்த ஆமா, மாதிரி ஒரு நம்மளும் அதை கொட்டை தான் பண்ணுவோம். அது பண்ணும். அதுவும் நம்மளும் அதை நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஆமா, அந்த அதான் ஒரு புளியங்கொட்டையில தான் அவங்ககிட்ட முக்கியமா பண்றது சோழி புளியங்கொட்டை. வச்சு பண்ணுவோம். இது தாயக்கொட்டை, இது இந்த புளியங்கொட்டை கொட்டையை உரசு. புளியங்கொட்டையை அரைச்சி பண்றது, அதெல்லாம் அந்த விளையாட்டும் இருக்கு. இன்னும் கூட தமிழ்நாட்டுல எல்லாம் இருக்கு. ஆஹ் அதுதான் வேத காலத்து ஆமா, அதுல இருக்கிற பகடைகளா? ரெஃபரன்ஸ் வந்து ரிக்வேதத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் வந்து அந்த ரெஃபரன்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, ரெஃபரன்ஸ். they didn't find any. ஆர்கியாலஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு தான் பாலாயா பல உரையில சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கீழடியில வந்து கனசதுர பகடையும் கிடைச்சிருக்கு, தாயக்கட்டையும் நீள்வட்ட பகடையும் கிடைச்சிருக்கு. இப்ப ஐயா ராஜமுத்திரன் சொன்னாங்க இல்லையா, அந்த உருட்டுற மாதிரி அதுவும் கிடைச்சிருக்கு. அது தந்தத்துல செஞ்சது கிடைச்சிருக்கு. தங்கத்துல செஞ்சது கிடைச்சது வந்து இங்க இல்ல, தந்தம் பொருந்தல். தந்தம் வந்து ஐவரி பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. பொருந்தல்லையும் கிடைச்சிருக்கு, கீழடியிலையும் கிடைச்சிருக்கு. ஆமா, ரெண்டுமே நீள்வட்ட பகடை. நீள்வட்ட பகடையும் கிடைச்சிருக்கு, கனசதுர கியூபிக்கும் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே இந்த ஏரியால கிடைச்சிருக்கு கீழடியை சுத்தி. அதனால நம்ம இந்த தாயத்துக்கட்டை அல்லது டைஸை வந்து ஒரு கேட்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்தெந்த இடத்துல எந்த ஷேப்பு என்ன மெட்டீரியல்னு ஒரு டேபிள் போடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் எந்த காலம்னு கூட போட்டுடணும். அதுக்கப்புறம் we can analyze. என்னை பொறுத்த வரையில, எனக்கு தெரிஞ்ச வரையில இந்த தாயத்துக்கட்டைன்னு உருட்டுறோம்ல, அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கீழடியில் கிடைச்சிருக்கு, ஐவிசியில் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. ரோமன் இதெல்லாம் அந்த மாதிரி ஷேப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தியோப்பியாவில் கூட கிடைச்சிருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். நமக்கு அதுக்கு ஏதோ ஒரு எத்தியோப்பியாவுக்கும் தமிழுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம இந்த பல்லாங்குழி ஆடுற அந்த ஆட்டம் அங்க இருந்திருக்கு. இந்த தாயக்கட்டையும் இங்க கிடைச்சிருக்குன்னு படிச்ச மாதிரி ஞாபகம். அது பிற்காலமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இங்க இருக்கலாம். இது நமக்கு அந்த பின்னால தொடர்புகள் வந்து அப்புறம் கூட வந்திருக்கலாம். எங்க இருந்து இது வந்ததுன்னு தெரியாது நமக்கு. ஆனா நமக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் சிந்துவெளியில இருந்து நமக்கு வந்திருக்க கூடும். நம்மகிட்ட இருந்து அவங்க போயிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எகிப்து வரைக்கும் போறவங்களுக்கு எத்தியோப்பியாவுக்கு போறது பெரிய வேறுபாடு கிடையாது. அப்படி இருக்கும் போது இந்த தொடர்ச்சியும் அந்த பாதையில இருந்திருக்கும்ல. இன்னைக்கும் தாயம் நம்ம மட்டும்தான் விளையாடுறோம்னு சொல்றது வந்து அது சரியா இருக்குமா? இதுல ஆசிரியர் வந்து வரலாற்று காலத்தை வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. தக்கான பீடபூமியில, அப்புறம் கங்கை சமவெளியில, தக்கசீலத்துல வந்து பகடைகள் கிடைத்திருக்கின்றன. அத கனசெவக பகடைகள் அரிதானவை. சுடுமண்ணால் செய்யப்பட்ட சில கனசெவக பகடைகள் குஷானர் காலம் மற்றும் அதற்கு பிந்தைய கால அடுக்குகளில் ரங்கமஹால், சாம்பார் போன்ற இடங்களில் கிடைத்திருக்கின்றன. இது வந்து வரலாற்று காலத்துல கிடைக்குது. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வந்து ஐபிஎஸ்ல கிடைக்கிற மாதிரி பின்னாடி வந்து வரலாற்று காலத்திலயும் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அந்த அந்த காலத்தை சேர்ந்த வேத காலத்துல கிடைக்கும். அதே போல இந்த பகடைகள், பேராசிரியர் ராஜ் அவர்கள் சொன்னது போல அந்த பகடைகளை பத்தி நம்ம இந்த பட்டியல் போட்டு பார்க்கணும். கனசோதர படைகள்ல நீங்க சொன்னீங்க ஒன்றுக்கு எதிராக 5 இருக்கிறது. அதே மாதிரி 5 6 ஏன்னா 1+6 2+5 3+4 அந்த மாதிரி கூட்டினா 7 வரணும். 12 வரணும் இல்லையா? 7 அது வந்து 2 போட்டீங்கன்னா 12 வரும். இது வந்து ஃபேசஸ்
இப்போ ஒன்னு இங்க இருக்குன்னா இதுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும், 6 பக்கம் இருக்குங்க இல்லைங்களா ஒரு கியூப்ல. ஆமா. அப்ப வந்து இந்த ஃபேஸ்ல 1 இருந்தா அங்கிட்டு வந்து 6 இருக்கணும், 2 இருந்தா 5, 3 இருந்தா வந்து 4. அதுதான் கணக்கு. 2 படம் போட்டிருந்தாங்களே. ஆமா ஆமா. அது யாராவது பார்க்கணும் ஒருத்தர் நம்ம. இது dice எல்லாத்தையும் எடுத்து இது பாருங்க. அது அவங்க ஒன்றுக்கு என்கிட்ட வலது தாயக்கட்டை தான் பக்கத்துல இருக்கு. மற்றது வருதா அப்படின்னு பார்க்கணும். 1, 2, 3, 4 அப்படின்னு வந்திருக்குதா இல்ல வேற அது அப்படியும் வடிவத்துல 2 விதமா கிடைச்சிருக்கு. கீழடியில கிடைச்சது 2 விதமா கிடைச்சிருக்கு. இப்ப 1 இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கிட்டு 2, 3 ம், எடுத்துக்கிட்டீங்கன்னா 4, 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். 6, அந்த மாதிரி வந்திருக்கு. இன்னொரு ஆமா. இது ம், அமர்நாத் அப்படின்னா ராமகிருஷ்ணன் தலைமையில் கிடைத்த கனசதுர பகடை வந்து 6 பக்கங்களிலும் 1லிருந்து 6 வகையான புள்ளிகள் குறிக்கப்பட்டு அதை சுற்றி வட்டமிடப்பட்டுள்ளது. இந்த எண் குறிப்பு நிரல் வரிசை வருமாறு: 1 என்ற எண் வரும் பக்கத்துக்கு நேர் எதிராக 5, 2க்கு எதிராக 4, 3க்கு எதிராக 6. இக்குழுவினர் தந்தத்தால் செய்த ஒரு செவ்வக பகடையும் கண்டுபிடித்தனர். அப்போ 1க்கு எதிராக 6னா 3க்கு எதிராக 6னா எப்படி அதுக்கு போறோம்னு தெரியல. 1க்கு எதிராக 6னா கூட்டினா 7 தானே வரும். 1க்கு எதிராக 5, 2க்கு எதிராக 4, அப்ப 3க்கு எதிராக 3 இப்ப தான் நான் மாத்தி. இருக்கும். ம். அப்ப இதெல்லாம் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அத உள்ள இருக்கக்கூடிய டீடைலிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது அதையும் பார்க்கணும். அதையும் எப்படி ஒப்பிட்டு விளையாடி பார்க்கணும். இருப்பாங்க, அந்த விளையாட்டை எப்படி விளையாடி இருப்பாங்கன்ற பாக்குறதுக்கும் அதுல ஒரு அது சுவாரஸ்யமான மாதிரி வந்து விஷயம். செஸ் இவங்களும் படம் காட்டினாங்க. நம்ம தாயத்துக்கு வந்து அந்த கட்டம் வரைவோம்ல, 8x8 அந்த மாதிரி வந்து கட்டம் ஆட்ட. ஆமா, சதுர கட்டம் தான் இருக்கு. ஆனா வந்து அந்த காய்கள் வந்து சதுரங்க காய்கள் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சதுரங்க காய்கள் மாதிரி எனக்கு தெரியல. ஆட்டக்காய். ஏன்னா ஆட்டக்காய்கள் வந்து நாங்க வந்து தாயம் ஆடுறப்பே வந்து நமக்கு இந்த புளியங்கொட்டை வச்சு ஆடுறதோ, சோழி வச்சு ஆடுறதோ, இல்ல இந்த மாதிரி ஆட்டக்காய்கள் வச்சு ஆடுறதோ ஆடி இருக்கலாம். ஆனா வந்து சதுரங்கத்தை வந்து சிந்து வெளிக்கே கொண்டு போறாங்க சில பேர். சிந்து வெளியிலே இருந்தது, கீழடியிலே இருந்ததுன்றது வந்து எனக்கு மிகைப்படுத்தல் போல தெரியுது. சதுரங்கம் வந்து பொதுவா சொல்றது வந்து 6ஆம் நூற்றாண்டுல பொது யுகம் 6ஆம் நூற்றாண்டுல வட இந்தியால அது உருவாக்குறாங்கன்றதுதான் பொதுவாக ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி. ஆனா தமிழர்கள் இல்ல நாங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு வாய்ப்பு குறைவுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா குதிரைகள் இல்லாத ஒரு பண்பாட்டுல அந்த மாதிரி ஒரு போர்க்களத்து பார்வை, 4 படைகள், அவங்க ரத கஜ துர பதாதி, அதாவது யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, இன்னொரு படை என்ன விட்டேன், தேர்ப்படை. இந்த 4 படைகளும் வந்து இருந்து தேர்ப்படைன்னு வந்துட்டாலே நான் வந்து அதை வந்து வேத காலத்து இதோட தான் நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அது வந்து தமிழர்களோ அல்லது சிந்துவெளி மக்கள் தேர்ப்படை வைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அரசு ஐயா கையெழுத்திருக்காரு. ஐயா நீங்க சொல்லுங்க. வணக்கங்க. ரொம்ப இன்றைய உரை கேட்டார் பிணிக்கும் தகைவாய் அமைஞ்சிருந்துன்னு சொன்னா மிகையாகாது. திரு அருணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. என்ன இவ்வளவு சீக்கிரம் உரை முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற எண்ணம் தோன்றுது. சின்ன இயல் தான் மகிழ்ச்சி. அது ரொம்ப சுருக்கமா ரொம்ப கட்டமைச்சு ரொம்ப சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு ஐயம்னா, இப்ப வந்து அது பொழுதுபோக்கிற்காக மக்கள் விளையாடினாங்க. கிராமத்துல வந்து பொது இடத்துல தாயம் இதெல்லாம் கோடு போட்டு அதை விளையாடுவாங்க. யார் வேணாலும் விளையாடலாம். நீ என்ன ஜாதி என்ன கேட்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு பொதுக்காக பொது குளம், பொது குளியல், அது மாதிரி பொது விளையாட்டு தளம் இருந்திருக்கலாம். இப்ப என்னன்னா, இந்த சான்ஸ் உருட்டும் போது எது விழுதுன்னு தெரியாது இல்லையா? இதை வந்து ஒரு சூதாக எப்போ வந்திருக்கலாம். நம்ம பாரத கதை, மகாபாரத கதை இதெல்லாம் சூது வருது. அது மாதிரி சூது, நம்ம வள்ளுவரும் சூதை பத்தி ரொம்ப கடுமையா சொல்றார். தூண்டில் பொன் அப்படின்லாம் விழுங்கியாற்று அப்படின்னு சொல்றாரு. நம்ம சங்க இலக்கியத்திலேயோ, நீங்க சங்க இலக்கியத்தெல்லாம் ரொம்ப அழகா தொட்டு உரையாற்றுனீங்க. அதுலயோ எப்போ இந்த சூதா மாறுது, விளையாட்டுல இருந்து சூதா மாறுறது ஏதாவது குறிப்பு இருக்கா? நன்றி. பத்து எண் பெறுதல்னு சங்க இலக்கியத்துல ஒரு குறிப்பு வருது. அப்ப ரெண்டு கனசதுர பகடையை போட்டாதான் 10ன்ற எண்ணிக்கை கிடைக்கும். ஒரு தாயத்துல வந்து 10ன்றது கிடைக்காது. அப்ப 2 வச்சு உருட்டும் போதுதான் 1ல 6, 1ல 4. அப்ப அதை வந்து 10 எண் பெறுதல் வந்து அது வந்து ஒரு மகிழ்ச்சியை தர்றதாகவும், சிறு எண் பெறுதல்
இப்போ வந்து 4 5 விழுந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி சலிப்படைகிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்துல பதிவு இருக்கு. அப்ப அந்த ஆட்டத்தை எப்படி விளையாடினாங்க, அதுல வந்து மேக்சிமம் பாயிண்ட் எதுல வருது, அதுல மினிமம் பாயிண்ட்ஸ் எப்படி, அது மேக்சிமம் பாயிண்ட்னா அவங்களுடைய எப்படி வந்து அதை ரிலீஸ் பண்ணாங்க, அது எல்லாமே அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. சங்க இலக்கிய அந்த அந்த பாடல்களையே ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏழுல. அது ஏதோ ஒரு அது வேஜஸ், அது காசு வச்சு அது ஒரு சூதாக விளையாண்டு இருக்கும், சகாலத்திலேயே நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது வந்து அந்த வயதானவர்கள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு ஒரு கூடத்துல வந்து அங்க விளையாடுறது அப்படின்றது ஒரு பழக்கம் இருந்திருக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு போட்டிகள் நடைபெறும் போதும் அது வந்து அந்த மாதிரியான விளையாட்டுகள் வந்து மற்ற விளையாட்டுகளோட சேர்ந்து இந்த விளையாட்டும் விளையாடி இருக்காங்க. வல்லாட்டம் என்பதே இந்த இந்த மாதிரியான பகடைகளை உருட்டி ஆடும் ஆட்டம் தான் ஒரு கருத்து இருக்கு. ஆனா இதுல வந்து தொடர்பா ஒரு கேள்வி என்னன்னா, அந்த பகடைகள் வந்து அதை நம்ம பார்க்கணும், எல்லாம் சம எடைகள் கொண்டவையா இல்ல ஆர் தே லோடட் டைஸ்? அதாவது சில இது நீங்க சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி திருப்பி ஒரே மாதிரி விழும். சகுனி மேல இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, அவன் வச்சிருந்த இது வந்து ஏமாத்துறது. ஓகே, ஏமாத்துற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல சூதாட்டம் இருந்திருக்கும். அது அதை அதை ஆய்வு பண்ணலாம் நம்ம எப்படி. அதாவது இப்போ வந்து காலப்போக்கில் அது வந்து எடைகள் மாறி இருக்கலாம், இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமான எடைகள் இருக்கோ, இல்லை திருப்பி திருப்பி போட்டாலும் வந்து ரேண்டம் டைஸ் வருதா இல்லையா. இது பேராசிரியர் சொன்னது போல கையில உருட்டுறது வேற, இல்லை இந்த பெட்டியில வச்சு உருட்டுறது வேற. பெட்டியில வச்சு உருட்டினாதான் வந்து உங்களுக்கு ரேண்டம்னஸ் இருக்கும். இது இல்லாட்டா வந்து அது நல்லா கையில வச்சு உருட்டுறவங்க வந்து கண்டிப்பா அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆனா இந்த நீள் சதுரம் இருக்குல்ல, அதை வந்து நீங்க மெனிப்புலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், கையில வச்சு பண்றது. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அவங்க கண்டுபிடிச்சிருக்க கூடும். அப்படியெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல பின்னாடி சூதாட்டம் இருந்திருக்கும், இல்லாட்டா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ராஜையா, நீங்க ஏதோ 2 பாயிண்ட்டுங்க. ஒன்று, இந்த டைஸ்ல வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் த நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 அல்லது 1 2 3 4, அந்த ஆர்டர் எப்படி இருக்குதுன்றது டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வேறு மாதிரி இருக்காதுன்னு பார்க்கணும் கொஞ்சம். அதுலேருந்து ஒரு இன்சைட் கட்டலாம். நான் என்ன பாயிண்ட் எது பேசணும்னு சொன்னேன்னா, சங்க இலக்கியத்தில் ஏறு கோள்னு வருது இல்லையா, ஏறு தவிழ்தன் வருது. இண்டஸ் வேலியில் பார்க்கறது அது பஃப்லோ தான், ஏறு தான், அது காளை கிடையாது. ஜல்லிக்கட்டுன்றது காளை மாடை தழுவுறது. எந்த காலத்துல எருமையிலிருந்து காளைக்கு சேஞ்ச் ஆச்சுன்னு அந்த கேள்வி வந்தது? இல்ல, ஒரு பெரிய ஒரு பொறிப்புல வந்து மிகப்பெரிய ஒரு திமிழோட இருக்கக்கூடிய காளையும் இருக்கு. ஆனா அந்த படத்துல, இந்த படத்துல இருக்கிறது வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த காலத்திலே காளை இருந்திருக்கு, சிந்துவெளியில காளை இருந்திருக்கு. மிகப்பெரிய கொம்புகளோடும் திமிழோடும் அந்த தொங்குது. முன்னாடி வந்து ஒரு பெரிய அந்த கழுத்து வந்து அப்படியே கீழே தொங்குது. அது வந்து இப்பயும் அந்த ராஜஸ்தான் குஜராத் சைட்ல அந்த மாதிரியான காளைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த அந்த சிந்துவெளியில கிடைச்ச சீல் அது எருமை தான். காரணம் அதனுடைய கொம்பு இப்படி இருக்குது, ஹாரிசான்டலா இருக்கும். ஆனா இது காளைக்கு வந்து மேல இருக்கும் இல்லைங்களா, மேல் நோக்கி போகும். அதனால எருதிலிருந்து காளைக்கு ஒரு சேஞ்ச் எப்பயோ நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. ஒரு காலம் பிகாஸ் சிந்துவெளியில் வந்து பஃப்லோ வாஸ் டொமஸ்டிகேட்டட் இன் மேர்கார்னு ரீசர்ச் லிட்ரேச்சர் காட்டுது. அதனால் ஆனால் இண்டஸ் சீலில் நிறைய சீல்ஸில் எரும மாடு இருக்குது, நிறைய சீல்ஸில் இருக்குது. இது harappa.com சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய சீல்ஸில் இருக்குது. அதனால் பஃப்லோ வாஸ் a very dominant animal in Indus Valley. ஆனால் நம்ம ஊரில் வந்து மாடு தான் பெருசாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எருமை வந்து என்னம்மா, எனக்கு ஆன்சர் தெரியல. ஆனா வந்து ஒரு யூகம் தான் இது. நம்மளோட நம்பிக்கைகள் மாறும் போது இந்த விலங்கும் மாறி இருக்குமா? எம வந்த பிறகு எருமை விட்டுட்டாங்க. எம வந்து செகண்ட் மில்லியன் தான் வந்தாங்க. ஏன் போய் வந்து எருமையை பிடிப்பானே, நந்தி தான் வந்து முக்கியம் அப்படின்ற. இப்ப ரேக்லா ரேஸ், இப்ப மஞ்சு விரட்டு இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல ரேக்லா ரேஸ் இருக்கு, மஞ்சு விரட்டு, இதெல்லாம் மாட்டை வச்சுதான் பண்றோம்.
ஆனா கர்நாடகால வந்து கம்- எருமை வந்து பந்தயம் விடுறாங்க. ஆமா எப்படி அந்த மாட்டை வச்சு பந்தயத்துக்கு பந்தயம் பேர் விடுறோமோ என்னன்னா அதே மாதிரி கமேலாவும். எருமையை விட்டு பந்தயம் விடுறாங்க. அதே மாதிரி நாங்க மாட்டை வச்சு இங்க நம்ம உழறோம். அஸ்ஸாம்லயும் வடகிழக்கு இதுலயும் வந்து எருமையை வச்சு உழறாங்க. ம், அப்ப ஆமா. எருமையும் அந்த மாதிரி வேலைகள் செய்யும் தான் எனக்கு தோணுது. ம். இல்ல அது எருமைக்கும் வந்து உண்மைப்பா. இந்த மாதிரி ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய ஒரு விலங்கா கூட அதை பழக்க முடியும்னு தோணுது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இது ராஜஸ்தானி லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோவர்ப் இருக்கு. நீ வந்து எருமை வச்சேன்னா உனக்கு வந்து பிளவே தேவையில்லை, அதுவே உழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் தட் பவர்ஃபுல்னு. ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் இது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எருமை உபயோகப்படுத்துறாங்களா? எருமை நம்ம இதுல போட்டுறது கிடையாது. ஆனா இவங்க சசிகலா மேடம் பேசும்போது நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, காட்டெருமையை விட்டா அது உழுது கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது நீங்க ராஜஸ்தான்லயும் அந்த பழக்கம் இருக்குன்றாங்க. எருமை எங்க ஊர்லயே நாங்களே வச்சிருந்தோம். அந்த எண்ணிக்கையில வந்து பசுமாடு விட குறைவு. பசுமாடு பால் கறக்கும், எருது உழவுறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பயன்படும். அப்ப எருமைகளும் நாங்க வச்சிருந்தோம். பால் கறக்குறது கொஞ்சம் திக்கு, அது தெரியும் உங்களுக்கு, பால் அதனுடைய வேறுபாடு. அது வந்து ஊர்ல இருந்தது. ஆனா அதே மாதிரி மேய்க்கிறது தனியா ஓடிட்டு போவாங்க. ஆனா பேராசிரியர் முத்தரசன் சொன்ன மாதிரி வெல் டொமஸ்டிகேட்டட். அது வந்து வயல்ல சுதந்திரமா விட்டு இருந்தோம்னா ஒருவேளை அதுவும் நம்ம காளை மாதிரி அந்த குணங்கள் வளர்ந்துருக்கலாம். இல்ல காரணம் எருமை இதுல ரிக்வேதத்துல இருக்குதா பார்க்கணும். பிகாஸ் யமன் கம்ஸ் த்ரூ ரிக்வேதா இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வேதிக் பீப்புள் தான் brought த கான்செப்ட் ஆஃப் யமன். நமக்கு பழங்காலத்தில் யமன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஹீ கம்ஸ் வித் யமன் கம்ஸ் வித் வேடிக் கல்ச்சர். நீத்தார் வழிபாடு என்னைக்கு வந்து அப்படி மாறி இருக்கும் ஐயா? நீத்தார் வழிபாடு வந்து அப்பயும் நமக்கு அதுல வந்து தென்புலத்தார் அப்படின்ற ஒரு மரபு வந்து திருக்குறள்ல வருது இல்லையா? தென்புலத்தார்ன்றது வந்து தெற்கு பகுதியில தான் வந்து நீத்தவர்களுடைய ஆவிகள் அல்லது அதுதான் அங்க இருக்கும், அதனால அந்த திசையை நோக்கி வணங்குறது அப்படின்றது ஒரு மரபும் இருந்திருக்கு பின்னாடி. அந்த நீத்தார் வழிபாடு முன்னாடி இருந்திருக்கு. ஏன்னா அதுதான் நடுகள் என்பது நீத்தார் வழிபாடு. அதனால அது வந்து எல்லா உலகத்துல இருக்க எல்லா பழங்குடி மக்களுக்கும் பொதுவானது. ஆனா அதுக்கு வந்து ஒரு திசையை காட்டி இந்த திசையில நீத்தார்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து அந்த உயிரை பறிச்சுட்டு போகக்கூடியவர் அப்படின்ற அந்த கற்பிதங்கள் வந்து வேதகால இவங்களோட வந்து சேர்ந்திருக்கலாம். இல்ல இவங்களுடைய கற்பிதம் மறைஞ்சு போயிருக்கலாம். இது பேரு கம்பலாவா? அது அந்த கர்நாடகால நடக்கிற அந்த ஆனா எருமையும் உபயோகப்படுத்துறாங்க, ஆடும் உபயோகப்படுத்துறாங்க போல. ஆனா அந்த ரேஸ் வந்து எருமையை வச்சுதான் மங்களூர் அந்த கொங்கன் கோஸ்ட்ல வந்து அந்த துளு ரீஜன்ல எல்லாத்துலயுமே காந்தாரா படத்துல நல்லா காட்டியிருப்பாங்க. அவங்க துளு மக்கள் மட்டும்தாங்க துளு நாடுன்னு சொல்றாங்க. அவங்களுமே தமிழ்நாடு மாதிரி அவங்க வந்து துளுநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அங்க ஒரு பிலீஃப் என்னன்னா, இப்ப மரம் நம்ம தென்னை மரத்துக்கு எல்லாம் வேலைக்கு கூப்பிட்டோம்னா கடகடன்னு ஏறிடுவாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி ஏற மாட்டாங்களாம். மரத்தை கட்டி பிடிச்சு நான் உன் மேல கால் வைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, எனக்கு நல்லபடியா என்னோட கை கால் சோத்த கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் வந்து மரத்துல ஏறுவாங்களாம். காரணம் பயம், ஊழ்ந்துடுவாங்கன்னு. இல்ல நமக்கு அந்த ஸ்பிரிட் இல்ல, அந்த மரத்துக்குள்ள இருக்க ஸ்பிரிட் மரத்தை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பிரிட்டா தான். ஆமா, அதுக்குள்ள அது வந்து பழைய தமிழ் மரபுலயும் இருக்கு. அது ஏன் தெரியுங்களா? என்னுடைய தியரி என்ன தெரியுமா? என்னுடைய தியரி, பழங்காலத்துல மக்களை வந்து புதைப்பாங்க. புதைக்கிற இடத்துல ஒரு மரம் வளர்ந்ததுன்னா அந்த மரத்துல அந்த உயிர் இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்குன்றது என்னுடைய யூகிப்பு. அதனால மரத்தை வந்து வழிபடுறது ஒரு பழக்கமாக இருந்திருக்கு பழங்காலத்தில். நீங்கள் கோயிலெலாம் போனீங்கன்னா கூட அந்த ஒரு மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கும். நம்ம வன்னி மரம் பற்றி நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ தெர் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி. ஒரு மரம் இஸ் அ சார்ட் ஆஃப் டயிஃபிகேஷன் ஆஃப் அ ஹியூமன் பர்சன் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. நடுகள் வழிபாடுன்றது நிறைய இருக்குது இல்லைங்களா? இன்னும் கூட நீங்கள் வந்து இந்த கிருஷ்ணகிரி பக்கம் போனீங்கன்னா அங்க நிறைய இந்த நடுகள் வழிபாடு, அங்க நிறைய நடுகல்கள் இருக்கு. வழிபாடு பண்ணுவாங்க. தர்மபுரியில அதிகம்.
இல்ல கிருஷ்ணகிரியில தாங்க நிறைய இருக்கு. மல்லச்சந்திரம் சொல்றீங்க இல்லைங்களா? நான் போயிருக்கேன். அங்க வந்து அங்க உள்ள இருக்க கிராம மக்கள் கூட பேசும்போது அதெல்லாம் கோயில்னு சொல்லுவாங்க அவங்க. அது ஒரு கோயில் நாள் நம்ம சொல்றதையும் அங்க இருக்கிற நிறைய கல்திட்டைகள் இருக்குல்லங்கய்யா. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ராஜ கல்திட்டை மாதிரி தான் இருக்கு. கோயில் உருவாக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது அதுல. ரொம்ப பெருசா நிறைய கல்ல அடுக்கி வச்சு அந்த நம்ம இப்ப சொல்ற அந்த கர்ப்பகிரகம் சொல்ற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அங்க வருது. கிட்டத்தட்ட எல்லா கோயில்களும் அது சமணர்கள், பௌத்தர்கள், வேதியர்கள் எந்த கோயிலா இருந்தாலும் இந்த கல்திட்டைகளுக்கு முன்னாடி இருந்த கல்திட்டைகள் மக்கள் வணங்கி கொண்டிருந்த புனிதமாக கருதப்பட்ட இடங்கள்ல தான் கட்டியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப இயல்பு. இது இந்தியா முழுக்க நீங்க எந்த எந்த இடத்த கோயில் பார்த்தீங்கன்னாலும் அந்த கோயில்ல வந்து ஏதோ ஒரு காலத்துல அது முன்னோர் வழிபாடாக இருந்திருக்கணும். அப்பதான் வந்து மக்கள் இயல்பாவே அந்த இடத்துக்கு போய் வணங்குறவங்களை வந்து அந்த முன்னோர் வழிபாட்டுக்கு பதிலாக புத்தரையோ அல்லது தீர்த்தங்கரையோ அல்லது வேதிய கடவுளரையோ வணங்குற மாதிரி மாத்துறதுக்கு ரொம்ப இயல்பு. இது தொடர்பா அந்த கரூர்ல இப்ப ரீசெண்டா பாமா கூட கேட்டிருந்திருப்பாங்க ஒரு கேள்வி. நிறைய இந்த வட்ட வட்டமா வந்து கற்கள் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க கல் வட்டங்கள் அதுவும் வழிபாடுக்கு தான் வச்சிருப்பாங்க. இல்ல அதுவும் வந்து ஒரு புதைப்பு. ஒருத்தர் இறந்தவருக்கு மேல கல் வச்சிருப்பாங்க. இது வந்து கல் திட்டைகள் வந்து கொஞ்சம் ரெய்ஸ்டா இருக்கிறது. இது வந்து பிளாட்டா உங்களுக்கு வந்து அதுல அடியில வச்சுட்டு ஒரு அடையாளத்துக்கு தான் அந்த ரவுண்ட் வைக்கிறது. இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு கல் வைப்பாங்க. இத நான் வந்து இப்ப ரீசெண்டா கல்வராயன் மலை போயிருந்தேன். அங்க பார்த்தா வந்து ஒவ்வொருத்தர் அவங்களோட வயல்ல ஒரு பகுதியில வந்து 3 கல்ல வந்து ஊண்டி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன கல்லு தான், ரொம்ப பெருசா இல்ல. ஒரு அடிக்கும் கம்மியா ஒரு செங்கல் அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. இது ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இது எங்க தாத்தா இறந்தது, தாத்தாக்கு வந்து அவங்க வந்து பெரிய அப்பன் அப்படின்னு, அது தாத்தான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க மூத்தான் ஏதோ ஒரு இதுல சொல்றாங்க. அந்த தாத்தா இறந்தது, அவங்களுக்கு ஒரு இது கூரையும் போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு கோயில் அதுக்கு வந்து பூஜை, அத ரொம்ப சுத்தமாவும் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வாசல் தெளிக்கிற மாதிரி அதுலயும் சாணி தண்ணி எல்லாம் தொளிச்சு கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்பயும் அந்த முறைகள் வந்து இப்ப மலை மக்கள்கிட்ட இருக்கு. கிராமப்புறத்துல கூட சொல்லுங்கம்மா. இல்லைங்க, நம்ம கிராமப்புறத்துல கூட இறந்தவங்களுக்கு அந்த 13ஆம் நாள் எல்லாம் பண்றது வந்து கல்லூன்றதுதான் அப்படின்னுவாங்க. அந்த வந்து கல்லூணிட்டு வரோம் அப்படின்னுவாங்க. அது இது ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சே வந்து புதைக்க நீங்க இறந்தவரை இப்ப வந்து செயின்ட் மேரிஸ் சர்ச் இருக்கு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில. அந்த சர்ச்சுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரெல்லாம் அங்க புதைக்கப்பட்டிருக்காங்க, எந்த கவர்னரு யாரு, இந்த பிரபு, அவங்க ஃபேமிலி, ஒவ்வொருத்தருடைய பேர் போட்டு, அதாவது நம்ம வந்து சர்ச்சுக்கு போன மாதிரி நம்மளுக்கு தோணாது. நாம வந்து ஒரு கல்லறைக்குள்ள போயிட்ட மாதிரிதான் அந்த இடத்துக்கு போயிட்டா தோணும். இப்போ வந்து இது வந்து தனியா கல்லறை இருக்கும், சர்ச் தனியா இருக்கும். அந்த செயின்ட் மேரிஸ் சர்ச்சுக்குள்ள போனா ஒரு கல்லறைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அங்க இருக்கிற எல்லாமே கல்லறைகள் தான், அதுலதான் அந்த சர்ச்சுமே இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து பல மதங்கள்லயும் பல வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்கீங்க. நான் வந்து 8th 7th செஞ்சுரி சர்ச் யூரோப்ல போயிருக்கேன். நீங்க அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், கீழே போனீங்கன்னா அங்க எல்லாம் புதையல் தான். they will hold ஓல்ட் பாடிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நார்மல் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து கொச்சின்ல வந்து அது ஒரு ஃபேமஸ் சர்ச். அங்கே வந்து இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் வந்து இறந்தவங்களை வந்து புதைச்சி, வாஸ்கோ ட காமா வாஸ் பரீட் தேர் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஹி வாஸ் ரிமூவ்ட். அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமான ஆட்கள் தான் உள்ளே புதைப்பாங்க, மற்றவங்களாம் வெளியே பக்கத்தில் இருக்கும். அதனால இது ஒரு ட்ரெடிஷன். நீங்கள் இந்த ஊரில் கூட சர்ச் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு செமெட்ரி இருக்கும். காரணம் அவங்க நம்பிக்கை கடவுள் கூட போயிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ இங்கிலாந்து ராணி கூட இறந்துட்டாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த அவங்கள வந்து அந்த சர்ச்சுக்குள்ளதான் அவங்கள வந்து அந்த கிரிப்டை வந்து அதுக்குள்ளதான் புதைச்சாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளதான் அந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் அது பின்னாடி அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு மாத்திருப்பாங்க. இதுல ரோம்ல வந்து, ரோம்லயும் பாரிஸ்ல கூட இருக்கேன், ரெண்டுலயும் கேட்டகோம்ஸ்னு ஒரு இடம் பார்த்தேன். அவங்க வந்து தொடக்க காலத்துல கிறிஸ்தவர்கள் வந்து மறைந்து ஒளிந்து வாழ வேண்டிய காலத்துல வந்து அவருடைய புதைப்பை வந்து வெளிப்படையா செய்ய முடியாது. அதனால வந்து
தரைக்கடிக்குள்ள வந்து குகைகள் போல வச்சுட்டு அந்த குகைக்குள்ள வந்து அவங்க புதைச்சி வச்சிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா கூட பிற்காலத்து அவங்களுடைய மாதா கோயில்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னது போல வந்து எல்லா இப்ப மதா கோயில்கள்லயும் வந்து முக்கியமானவர்களுடைய அடையாளங்கள் வந்து நீங்க சர்ச்சுக்குள்ளேயே பார்க்கலாம். ஆனா அவங்களுடைய பாடியை வந்து உண்மையில வந்து இது எலிசபெத் ராணி கூட வந்து கீழே அந்த சர்ச்சை கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப சீக்கிரம் நிரம்பி போயிடும். யாருக்கு எந்த இடம்னு பெரிய போட்டி எல்லாம் வரும். இதெல்லாம் முன்னாடியே அவங்க தீர்மானிச்சு வச்சிருப்பாங்க. யார் யாரு எந்தெந்த குடும்பத்துல எப்படி போகணும். இப்ப சார்ல்ஸுக்கு என்ன இடம்ன்றது வந்து அவங்க தீர்மானிச்சாச்சு ஏற்கனவே. சென்னையில கூட சாந்தோம் சர்ச்சில் போனீங்கன்னா அந்த சர்ச் மேல வந்து அந்த வழிபாட்டு கூடம் இருக்கு. கீழே இறங்கி போனா கீழ்த்தளத்துல அங்க வந்து சென்ட் தாமஸனுடைய அதாவது ஒரு ரெப்ளிகா மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த காலத்துல அவருடைய உடல் அங்கதான் வச்சிருந்த மாதிரி ஒரு ஐதீகமா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன தமிழர் மரபுல வந்து இப்ப நம்ம சோழ ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் எப்படி வந்து அவங்களுடைய அதாவது இறந்த பிறகான இடங்கள் ஏதாவது இருந்து இந்த வரலாற்று பள்ளிப்படை இல்லையா? பள்ளிப்படை கோயில் சண்டையில இல்ல இவருக்கு சாதாரணமா இறந்தவர்களுக்கு கூட புதைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு லிங்கம் வச்சு அதுதான் பள்ளிப்படை கோயில். அது அந்த மரபு வந்து இருந்திருக்கு. அதனாலதான் ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை கோயில் இதுவா இல்லையான்னு ஒரு பெரிய சண்டை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது காரணம் அதுதான். அப்படி ஒரு மரபு கண்டிப்பா தமிழ்நாட்டுல 3 பள்ளிப்படை கோயில் இருக்குன்னு படிச்சிருக்கேன். ஆனா கர்நாடகாவில் அதிகம் இருக்குது. பட் எனிவே இந்த புதைக்கிற பழக்கம் வந்து இங்கே எங்கள் டெவலப்மெண்ட் ஒரு ஆள் இருக்காரு, ரான் ரீவர்னு. ஒரு டூர் போயிருந்தோம். ஒரு சர்ச் பக்கத்தில் தான் இருக்கு. அது பக்கத்தில் போய் காட்டுட்டு அங்கே அவன் பேர் போட்டிருக்குது ரான் வீவர்னு. ஐம் கோயிங் டு ரெஸ்ட் ஹியர்ன்னு சொல்கிறோம். இங்கே வந்து சாவறதுக்கு முன்னாடியே எங்கே போய் இருக்க போகிறோன்றதை இந்த ஊரில் டிசைட் பண்ண அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிடுவாங்க இந்த ஃபியூனரல் சர்வீஸுக்கு. அந்த அது எங்க குடும்பத்திலையும் உண்டுங்க. அதாவது நம்ம வந்து ஏன்னா இப்போ அந்த இடுகாடுன்னு பேரு, அந்த இடுகாட்டுக்கு வந்து நம்ம இடத்த வாங்கிடணும், இல்லாட்டா வந்து இடம் கிடைக்காது. அதனால குடும்பத்துக்குன்ட்டு பெரிய ஒரு நிலப்பரப்பு வாங்கி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இன்னார் புதைக்கப்பட போறான்றது முதலே தீர்மானிச்சு வச்சிருவாங்க. ஆனா இப்ப வந்து சென்னை மாநகராட்சி அதை அனுமதிக்கிறது கிடையாது. அந்த காசு கொடுத்ததெல்லாம் வீண் தான். அதனால இனிமே எங்கேயுமே வந்து சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ள உங்களால புதைக்க முடியாது. அதை வந்து இனிமே எரிக்கதான் முடியும்ன்ற ஒரு சட்டம் வந்ததுனால பண்ண முடியாது. ஆனா இந்த மரபு இருந்திருக்கு. இங்க வந்து நமக்கு இருந்திருக்கு. அங்க ஒரு பிளாட்டுக்கு அங்க ஒரு சைன் போர்டு இருக்குது ரான் வீவர்னு. அது ஒரு கலர் இருக்கு, ஒரு தே ஹேவ் அ கலர் கோட். இது இவர் என்ன சாகல, சாக போன பிறகு அந்த கலர். இது திருச்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. கியாபே விஸ்வநாதன் பிள்ளைன்னு இருந்தார் இல்லைங்களா, அவரு இப்படிதான் வந்து இடம் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாரு. நான் என்னை வந்து இங்கதான் வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. அதனால பஸ் ஸ்டாப்புக்கு பேரே கியாபே விஸ்வநாதன் பிள்ளை சமாது அப்படின்னு சொல்லிதான் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஆனா அவர் செத்தே போகல, அவரு உயிரோட தான் இருந்தாரு. இப்ப வந்து பண்ணாங்க. ஆமா, நம்ம இதுல வந்து ஏதாவது ஒரு இடப்பெயர் வந்து இருக்கிறவங்க பேர் வச்சு அவர் சீக்கிரம் மாண்டுடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? செத்த பிறகுதான் பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா. அதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் பேர் போகுது அந்த பெர்ஃபார்மன்ஸ் இது அப்படின்னா அவர் சீக்கிரம் போயிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் மாமா and 2 others யாருங்க? பாமா and சுபஸ்ரீ. சுபஸ்ரீக்கு முதல்ல முன்னுரிமை. நன்றிங்க. அதான் நீங்க சொல்றது எல்லாமே புதைக்கிற பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஆதிச்சநல்லூருடைய மீள்பார்வை பரம்போது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, புதைக்கும் போது உட்கார்ந்த வடிவில தான் புதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப எப்ப வந்து எரிக்கிற ஒரு சடங்கு எப்ப வந்து ஆரம்பிச்சது? ஏன் புதைக்கிறது மட்டும்தான் இருந்ததா முன்னாடி, இல்ல எரிக்கிறது எப்ப தொடங்குச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நினைச்சேன். அது எரிக்கிறது வந்து வேதிய பண்பாடு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அக்னின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்கு வந்து அந்த அக்னியை தான் பயன்படுத்துவாங்க. புதைக்கிற பழக்கம் வந்து சிந்து வெளியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களுக்கு தொடர்ச்சியா இருக்கு. திராவிட பண்பாடு வந்து புதைக்கிறது தான். எரிக்கிறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்தால வந்து இந்த மரபு வந்து திராவிடர்களுக்கு இல்லாம இருந்திருக்கு. அது வேதிய பண்பாடோட கலக்கிற சமயத்துல அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருப்போம். அதனால்தான் உடன்கட்டை ஏற பழக்கம் வந்து ஏன் ஒத்து வர முடியாதுன்னா,
எரிக்கவே இல்லாத ஒரு பண்பாட்டுல வந்து எப்படி உடன்கட்டை ஏற முடியும்? உடன்கட்டைன்றது வந்து சதி. ஓகே, அதனால அந்த பண்பாடெல்லாம் கண்டிப்பா வந்து கலப்புல தான் வந்தது. சிந்துவெளி மட்டும் இல்ல, நீங்க வட இந்தியா முழுக்க வந்து ஆரியர்களுடைய தொன்மையான அடையாளத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாததுக்கு இன்னொரு காரணம் வந்து அவங்க வந்து கிரிமேட் பண்ணதுனால. இப்ப அதனால அவங்க டிஎன்ஏ எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பவே எரிச்சு விட்டுருப்பாங்க. இந்த டிஎன்ஏ கிடைச்சதுன்னா மோஸ்ட் லைக்லி அவங்க வந்து சிந்துவெளி மக்கள் இல்ல திராவிட பண்பாடோட நெருக்கமானவர்கள் தான் என்னுடைய கருத்து. ஐயா ராஜ் ஐயா, உங்களுக்கு ஏதாவது காமெண்ட் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏன் எரிக்கிறாங்கன்னா கடவுள் மேல இருக்கிறாருன்றது அவங்களுடைய ஐதீகம். அக்னி இஸ் தி வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் யூ via smoke டு த காட். அக்னி இஸ் அ மெசஞ்சர் மாதிரி உபயோகப்படுத்துறாங்க. அதனால தான் அவங்க யக்னம் பண்ணுவாங்க. நம்ம வந்து படைப்போம், சாப்பாடு வச்சு படைக்கிறது நம்ம பழக்கம். ஆனால் யக்னம் பண்ணி அது உள்ள சாப்பாடை தூக்கி போடுறது கடவுளுக்கு போய் சேருன்ற ஒரு நம்பிக்கை. புரியுதமா? அதனால தான் யக்னம் நம்ம ஊர கோயிலெல்லாம் யக்னம் இதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம கோயில் அமைப்பு எல்லாம் டிரிவிடியன் ப்ரீவேடிக் ட்ரெடிஷன் தான். நம்ம படைக்கிறது வந்து சாப்பாடு நம்ம வந்து ஃபுல்லாக கொடுப்போம். அவங்க வந்து எரிச்சு தான் கொடுப்பாங்க. காரணம் அது மேலே போய் சேரணுன்றது. அதான் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். நெருப்பு ஆறு தான் இணைக்குது. இன்னைக்கு வந்து அந்த அந்த அடுத்த லோகத்துக்கு போறதுக்கு இது நெருப்பு ஆறு வழியா தான் போகணும்னு ஒரு அக்னி இஸ் த மெசஞ்சர். இந்த ரிக்வேதத்தில் அப்படிதான் வருது. இஸ் த மெசஞ்சர் டு த காட், அந்த மாதிரி வருது. சரிங்க சரிங்க, மிக நன்றி. அதுதான், ஏன்னா வந்து நான் நினைச்சேன் அந்த ஆத்மா வந்து எப்பவுமே இப்ப எனக்கு தெரிஞ்சது வந்து ஆத்மா சாந்தி அடையறதுக்காக தான் எரிக்கிறாங்க. ஏன்னா புதைச்சா வந்து அந்த ஆத்மா வந்து பூமியிலே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப புதிய ஒரு அறிவை நான் கத்துக்கிட்டேன். அவங்க மைக்ரேஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க? அதுவும் இருக்கலாம். ஆனா வந்து அவங்க அவர் இப்ப ராஜையா சொன்னது போல அவங்களை அக்னி இஸ் தி கோர் மெசஞ்சர் டு த காட்ஸ். அதனால அது இட் ஆல்சோ மேக் சென்ஸ். நீங்க சொல்றதோட மைக்ரேஷன் இருக்கவங்களுக்கு வந்து நீங்க பொழைச்சிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல மற்ற விலங்குகள் அதை தோண்டி எடுத்து சாப்பிட்டு அதை அசிங்கப்படுத்தக்கூடுன்ற ஒரு பயமும் இருந்திருக்கும். தட் இஸ் நேச்சுரல். ஆனா அது கூடவே we should remember Julius Caesar was cremated. ஞாபகம் இருக்குங்களா? Brutus gives this famous talk. He was cremated and then அந்த ஆஷை வந்து கேப்சூல் பண்ணி ஒரு சின்ன ஷ்ரைன் பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரோம் போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இட்ஸ் ரைட் இன் த சென்டர் ஆஃப் த ரோம். அந்த ஒரு ஷ்ரைன் இன்னும் இருக்குது. ஸோ அந்த கிரீமேஷன் வாஸ் ஆல்சோ அ ட்ரெடிஷன் தட் வாஸ் தேர் இன் யூரோப். நாட் எவ்ரிவேர், பட் இட் வாஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். பட் மெயின்லி பரியல் தான் அவங்க பண்ணது யூரோப்பியன்ஸ். ஜூயிஷ் ட்ரெடிஷன் அண்ட் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் வந்து பரியல் தான். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை வந்து செகண்ட் கமிங் சமயத்துல இவங்க எல்லாம் உயிர் தெழுவதுக்கு ஏதாவது ஒரு டிஎன்ஏ ஃபிராக்மெண்டாவது இருக்கணும். நீங்க பட்டு எரிச்சிட்டீங்கன்னா ஒண்ணு கூட மிஞ்சாது. அதனால யூ ஆர் கண்டம் டு ஹெல் ஃபார் எவர்ன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் ஓவர்வெல்மிங்லி பரியல் தான். அந்த மாதிரி திராவிடர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். புதைக்கிறதுங்கிறது வந்து நீ பூமியோட சேர்ந்துட்டு இயற்கையோட சேர்ந்து திருப்பி வரலாம், நீ ஒரு உயிராகவோ இல்லை மரமாகவோ அல்லது வேற ஏதோ உயிரில் வந்து மறுபிறப்பு எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கக்கூடும். அந்த பாமா ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்ததுல பார்த்தா ஜான் மார்ஷல கூட வந்து நம்ம ஏற்கனவே பேசணும். ஜான் மார்ஷலையும் அவங்க இயற்கை தானே செஞ்சிருக்காங்க, அவரை புதைக்கல. அதுவும் ஜஸ்ட் வாண்ட் டு ஆட். எனக்கு என்னன்னா இந்த இது வந்து விளையாட்டுகளை பத்தி பேசிட்டு இருந்ததுனால இந்த கீழடியில வந்து இந்த சில்லு ஹாப்ஸ்காட்ச்னு சொல்ற அந்த சில்லு விளையாட்டு இருக்குங்களா, அதுவும் நிறைய கிடைச்சிருக்கு. அது வந்து ஐவிசில இதுவும் கிடைச்சிருக்குங்களா? யாருக்கும் தெரியுமா? ஐவிஸ்ல கிடைச்ச மாதிரி தெரியல. அதாவது நொண்டி, அதாவது பாண்டி ஆடுறது தானே? பாண்டி ஆடுறது. பாண்டி அந்த மாதிரி. அது ஏன்பா அது இந்த பேர் வந்தது பாண்டி? பாண்டியர்கள் நிறைய ஆடி இருப்பீங்க, நாங்க சோழர்கள் ஆட மாட்டோம். ஹாப்ஸ்காட்ச். ஆனா அந்த பேருக்கு சில்லு விளையாட்டும் கிடையாது, ஹாப்ஸ்காட்சும் கிடையாது. எனக்கெல்லாம் வந்து ரைட்டா அந்த கேம் வந்து சொல்லணும்னா ரைட்டா சொல்லுவேன். ஏன்னா கட்டத்தை வரைஞ்சிட்டு நம்ம வந்து தாண்டி தானே போவோம், கட்டத்தை மிதிக்காம போகணும். அதான் கேம். இந்த எரிக்கிறது அந்த என்னது
அந்த சாம்பலை வந்து சேமிச்சு இப்போ ஜப்பான்ல வந்து இதே இப்ப சென்னையில என்ன மணிவண்ணன் ஐயா குறிப்பிட்டாங்க, அது மாதிரி ஜப்பான்ல இடமே இல்லைன்றதால அவங்களாம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்களாம். அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க அந்த சாம்பலை வச்சுக்க வேண்டியதுதான். இப்ப இங்க வந்து நிறைய இடம் இருக்காதுன்றதால போனா ஒரு பெரிய பீரோ மாதிரி இருக்குமா, அந்த பீரோல 144 ரோல 144வது அவரு எங்க தாத்தா இருக்காரு அப்படின்னு போய் அங்க பாத்துட்டு வர வேண்டியதான். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இடமே இல்லாம இருக்கிற மாதிரி சென்னையில ஜப்பான்ல கூட ஒரு கேஸ் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கேஸ் ஆச்சு. ஒரு சின்ன பையன் வந்து விபத்துல இறந்துட்டான். ஆனா அந்த பையனை புதைக்க முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து வாங்கல கல்லறை, எந்த கல்லறை எங்க புதைக்க முடியும்ன்ற அந்த அவங்க இப்போ ஒரு சர்ச்சுக்கு போறாங்கன்னா அவங்க வந்து இந்த கல்லறையில தான் புதைப்பாங்க, இத்தனாவது குழி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த பையனுக்கு அந்த மாதிரி வந்து எதுவும் அவங்க பேரண்ட்ஸ் வாங்கல. யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. ஆனா அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்போ வந்து இமீடியட் எமர்ஜென்சில ஒண்ணு வந்து அலோகேட் பண்ணுங்கன்னா பண்ணல, அந்த சர்ச் பண்ணல. அதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து எரிக்க வேண்டியது. ரொம்ப அது பெரிய நியூஸ் ஆச்சு. ஒரு 8 வயசு பையன். நம்ம புதைக்கிறது வந்து காரணங்க, நம்மளோட சித்தர்கள் வழிபாடுல பாத்தீங்கன்னாக்க உடம்பு வந்து மண் தன்மை கொண்டது அப்படின்றாங்க. அதுதான் நம்ம யோகத்துல இருந்து அதெல்லாம் இது பண்ணாக்க நம்ம ஒளித்தன்மைக்கு போறோம், அதை நோக்கிதான் நம்ம போறோம் அந்த பயணம் அப்படின்றது. அதுலதான் அந்த ஜீவ சமாதி அதெல்லாம் வந்து அடங்கும் அந்த இதுல. அதனால சாதாரண மக்கள் அந்த ஒளித்தன்மை அடையாதவர்கள் இன்னும் மண் தன்மையோட இருக்கிறவர்கள் வந்து மண்ணோட போயிடுறாங்க அப்படின்றதுதான் மண்ல நம்ம வந்து புதைக்கிறது. ஆனா அதுதான் இதெல்லாம் வந்து பிற்கால நம்பிக்கைகள் தானே. இது வந்து மெகாலித்திக் பீரியட்ல இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இது நம்பிக்கை இருக்கலாம் பாமா. ஆனா இதோட உண்மை, இதோட சயின்டிபிக் இது பேஸ் வந்து முன்னாடியே முன்னில இருந்து அறிஞ்சிருக்கலாம். அதுதான் அப்படியே நம்ம வழி வழியா கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்குள்ளார அடக்கிக்கிட்டே போறோம் நம்ம இப்ப அந்த ரிலிஜனுக்குள்ளார அடக்கிற வரைக்குமே. சோ இப்ப நீங்க இந்த பகடைகள் இந்த இது வரைகிறதெல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க நம்ம கோயில்ல எல்லாம் கல்ல வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடுபுலி ஆட்டம் அதெல்லாம் இது பண்ணிருப்பாங்க. அப்ப உடனே வந்து அதுக்காக கடவுள் வந்து இது பண்ணாரு, மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பகடையெல்லாம் முன்னாடியே இருந்திருக்கு. அததான் கொண்டு வந்து அப்படியே கோயிலுக்குள்ளார இதுல எல்லாம் கொண்டு வந்து அடக்குறது. அரசு செல்லை குறிப்பிட்டாரு. அந்த இது வந்து ஒரு லீஷர் கேம்ஸ். அப்ப வந்து சிந்துவெளி நாகரிகமும் சரி கீழடியும் சரி நல்ல ஒரு விவசாய மகசூல், நிறைய தானியங்கள் வந்து பற்றாக்குறை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காலத்துல தானே கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். அப்ப ரெண்டுலயுமே அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவிருக்கின்றது இந்த விளையாட்டுகளை வச்சு நம்ம ஒரு இன்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, புதைப்பரை பத்தி இவங்க சுபஸ்ரீ கேட்ட கேள்விக்கு நினைவு வருது. அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பது போல தொடக்க காலத்துல புதைக்கிறதுங்கிறது வந்து அந்த முதுமக்கள் தாழின்ற பானைக்குள்ளதான் புதைப்பாங்க. அப்படி புதைக்கிறப்ப வந்து இறந்தவர்களுடைய உடல் வந்து அந்த விரைச்சு போனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து உட்கார்ற மாதிரி வைக்கிறது கஷ்டம். அப்படி உட்கார்ந்து இருந்தவர்கள் வந்து அவங்க வடக்கிருந்து செத்தவர்களாக இருக்கக்கூடும் அப்படின்றதுதான். அதாவது தற்கொலை பண்ணியிருக்காங்க. சல்லேகனம்ன்ற சமண பண்பாடு மாதிரி அவங்க வந்து முதியவர்கள் தன்னுடைய உயிரை நீப்பதற்காக அவர்கள் வந்து உண்ணாமல் தண்ணி குடிக்காம இறந்து போறது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இயல்பாகவே சமணமிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி புதைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்தெந்த புதையல்கள்ல வந்து எலும்புக்கூடு நின்ற நிலையில் இருக்கு, படுத்த நிலையில் கிடந்த நிலையில் இருக்கு, எந்தெந்த இதெல்லாம் சம்மணமிட்டு இருக்குன்றத வந்து பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு தெரியும் காலப்போக்கில் இது மாற்றம் இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சின்ன இது நம்ம அருண் சொன்னதுக்கு சொல்ல நானே, நம்ம பிஃபோர் தி கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா குருவை தண்ணி அரைச்சி நெல் நந்தை பயிரிடுவாங்க. 6 மாதம் வரைக்கும் புன்சை பயிர்கள். அது மழை தேவைப்படாது, தண்ணீர் இறைக்க வேண்டியதில்லை. புன்சை பயிர்கள் சோளம் அது மாதிரி போட்டு பயிர் இது மாதிரி போட்டு அது கிராப் ரொட்டேஷனும் ஆகும். மண்ணுக்கு வேற இப்ப மாதிரி அடிச்சு ஒரே அடிச்சு நெல் ரைஸை போட்டு தண்ணியை இறைச்சி மோட்டார் வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிற காலம் இல்லாம அந்த 6 மாசத்துல வந்து நல்ல ஓய்வு கிடைக்கும். அங்கதான் திருவிழாக்கள் அது மாதிரி மக்களும் ஓய்வு, ஒரு ஒரு விளையாட்டு வைபவம், ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த புஞ்சை பயிர் வந்து 3 மாசம் 4 மாசமும் கடுமையான உழைப்பு, தொடர் உழைப்பு தேவைப்படும். அது குறிப்பிட விரும்புறேன். இப்ப மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. நன்றி. என்ன சொல்ல விரும்புன்னா, புதைக்கிறதுல வந்து எங்க
தந்தை வழி அவங்களுடைய அம்மா வழி வந்தவங்க உட்காந்து வந்து புதைப்பாங்க. தே டோன்ட் கிரீமேட். அவங்க தே சீட்டட் பொசிஷன்ல தான் உட்கார வச்சுட்டு கடுகு போட்டு உப்பு போட்டு நெல் போட்டு அதுக்கப்புறம் தான் மண்ணு போடுவாங்க. தேர் சம் ட்ரெடிஷன் இருக்குது. அது ஊர்வலத்துல போகும்போதே அந்த நிலையில தான் கூட்டு போவாங்க. ரைட், எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றது போகும்போதே உட்கார்ந்த நிலையில கூட்டிட்டு போவோம், தூக்கிட்டு போவோம். சோ தேர் இஸ் ரிகர் மார்டிஸ் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே உட்கார வைக்கணும் இல்லையா? ஆமா, சாகிறதுக்கு முன்னாடியே, சாகிறதுக்கு முன்னாடியே அது உட்கார்ந்த நிலையில தான் உட்கார்ந்துருப்பாங்க, படுத்த நிலையில இருக்க மாட்டாங்க. இது ஜீவ சமாதிக்கும் இதே வருங்களா? ஜீவ சமாதி அப்பயும் இப்ப ராகவேந்திர சுவாமி அவங்க எல்லாம் வந்து அவங்களே அவங்களுடைய உடம்பு மாய்ச்சிக்கும் போதும் அந்த உட்கார்ந்த நிலையில பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப நார்மலா வந்து ஒருத்தவங்க நேச்சுரலா பண்ணும் பொழுது அவங்க வந்து ஸ்டிஃப் ஆயிடும் இல்லைங்களா உடம்பு, அப்படி உட்கார்ந்த நிலையில பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப ஜீவ சமாதிக்கும் அப்ப அந்த காலத்துல இருந்தே அப்படி பண்ணிருப்பாங்களா? பண்ணுவாங்க. ஆமா, ஓகே. ஜீவ சமாதி கண்டிப்பா அவங்க உட்கார்ந்துட்டு அவங்க உயிரை நீக்கிறவங்க. ராஜி கை வைத்திருக்காங்க. அன்மியூட் பண்ண முடியுங்களா ராஜி? இந்த கிரிமேஷன் பத்தி எனக்கு ஒரு தாட். அதாவது சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டெப்பீஸ்ல இருந்து தான் இந்த ஆரியன்ஸ் வந்திருக்காங்க வேத பண்பாட்டை எடுத்துக்கிட்டு. அது வந்து ஒரு கோல்ட் ரீஜன். புதைச்சா டிகே ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அங்க அந்த ரீஜன்ல. அதனால அவங்களுக்கு கிரிமேஷன் இஸ் அ பெட்டர் சாய்ஸ், குட் ஹேவ் பீன் அ பெட்டர் சாய்ஸ். வெராஸ் இங்க நமக்கு வந்து இந்தியன்ஸ் ஹாட் டிராபிக்கல் கண்ட்ரில புதைச்சா சீக்கிரம் டிகே ஆகும், அதனால புதைக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸ். இது ஏன் எனக்கு தோணுச்சுன்னாக்கா, ஒரு நியூஸ் ஒன்னு ரீசெண்டா பார்த்தேன். கேக்குதா? யாரோ ஒரு சோல்ஜர் ஹிமாலயன் மவுண்டன்ஸ்ல இறந்து போய் அவர் காணாம போயிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு, 70-80 வருஷம் கழிச்சு அந்த பாடி கிடைச்சிருக்கு. அது அப்படியே கொஞ்சமும் டிகே ஆகாம அதை வந்து பேரங்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவர் பையனும் இல்ல, அவர் பேரன் வந்து அந்த இறந்து போன சோல்ஜரை விட வயசானவர். அவர் அதை கிரிமேட் பண்றாரு. அப்போ கோல்ட் ரீஜன்ல புதைச்சா டிகேயே ஆகாது, அது நல்லது இல்ல இல்லையா? அதனால கிரிமேஷன் could have been a better option. இன்னொன்று வந்து நொமேடிக் பீப்புள்மா, அவங்க நொமேடிக் பீப்புள், அதனால புதைச்சிக்கிட்டு திருப்பி போயிட்டு இருக்க முடியாது, அதை எரிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. இல்ல, ஒன்னு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். கோல்ட் ரீஜன்ல இஃப் யூ கோ எங்க ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன் பிலடெல்பியா, இஃப் யூ கோ 28 inches கீழே போனீங்கன்னா, about 3 feet கீழே போனீங்கன்னா, the temperature is 60 degrees Fahrenheit. It is warm. It is not cold. The cold is only on the surface. Once you go 3-4 feet, it is warm. Okay. ஆனா நீங்க இப்ப சொன்ன அந்த ஜூலியஸ் சீசர் கேஸ்ல கிரிமேஷன், பேகனிசம் முன்னாடி யூரோப்ல கிரிமேஷன் தான் பண்ணிருக்காங்கன்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். கிறிஸ்டியானிட்டி அங்க போனதுக்கு அப்புறம் தான் புதைக்கிறது வந்திருக்கு. கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் பார்த்தா வெஸ்ட் ஏஷியா ஹாட் கண்ட்ரி தான். ஸோ அவங்களுக்கும் வந்து புதைக்கிறது மேக் சென்ஸ். ஆனா இப்ப நீங்க சொல்றாப்புல ஒன்ஸ் யூ கோ டீப்பர் இன்சைட் த இது ஹாட்டா தான் இருக்கும்னு சொன்னா இந்த கான்செப்ட் தவறாதான் இருக்கு. ரைட். இல்ல, நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ கிடைச்சதெல்லாம் ஃப்ரம் கோல்ட் கண்ட்ரிஸ். கிட்டத்தட்ட நம்ம 17,000 கிடைச்சிருக்கு. எல்லாம் ரஷ்யா, சென்ட்ரல் ஏஷியா, யூரோப் தான் கிடைச்சிருக்கு. நம்ம ஊர்ல ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு இல்லையா? 2 தான் கிடைச்சிருக்கு. அதுதான் டிகே கம்மியா இருக்கிறதுனால அங்க கிடைக்குது கோல்ட் கண்ட்ரீஸ்ல. இல்லம்மா, தட் இஸ் நாட் த ரீசன். இது வந்து டீப்பா படிச்சிருக்கேன். The trouble is in the nucleotides that you get from genomes from Central Asia is about 60 molecules long. Tamil Nadu கிடைக்கிறது will be about 25-30, half the size. That is not the problem. இங்க வார்மா இருக்கனால நிறைய பாக்டீரியா இருக்கும், ஃபங்கல் growth இருக்கும். அது வந்து will dilute that human genomic content. அதிலிருந்து விடுபடுறது is very tedious. அவ்வளவுதான். I don't think it is difficult, it's tedious. நம்ம ஆட்கள் அந்த இடத்துக்கு போல, அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரையில. They haven't attempted serious work. நான் சயின்டிஃபிக்காக சொல்றேன். பட் அவங்க வந்து நம்ம ஊர்ல பண்றவங்க எல்லாம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, சிசிஎம்பி அண்ட் ஆல்சோ லக்னோவில் அவங்க பண்றதெல்லாம் they take the tools that have been developed in the West
தே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ரிப்பீட் பண்ணுவாங்க. தே ஹேவ் நாட் இன்வென்டட் எனி நியூ மெத்தட். இதுதான் ரொம்ப சேட் பார்ட் ஆஃப் த சயின்ஸ். அதனால இவங்க டெவலப் பண்ண மெத்தட் இஸ் இன்அடெக்வட் ஃபார் இந்தியன் கண்டிஷன். தே ஹேவ் டு டெவலப் தேர் ஓன் மெத்தட். அது எப்போ நடக்கும்னு தெரியல. அதுக்கு சம் சயின்டிஸ்ட் இன் இந்தியா வில் ஹாவ் டு அப்ளை தெம்செல்ஸ். அவங்க அந்த தேர் பிரெயின்ஸ் ஆர் நாட் டிரெக்டட் தட் வே. They simply use tools developed in the West and apply it. They don't develop their own. There's not a single tool in ancient DNA that has come out of India. But நிறைய DNA data கிடைக்குது. Not a single tool, no single scientific discovery has come from India. இதுவரை. That is where the problem is. அரசையா அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும் போல 5 நிமிடத்துக்குள்ள முடிச்சிடலாம்னு சொல்றாரு. வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம நிறைவுக்கு செல்லலாமா? சரி, இல்ல இப்ப நீங்க முடிங்க. நீங்க நன்றி தெரிவித்து முடிப்போம். சரிங்க. நன்றி உரை வழங்க மணிமணிவண்ணன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். மிக்க நன்றி. ஒரு பண்பாட்டின் பயணம்னு தொடங்கி இந்த பயணத்தை வந்து கடந்த பல வாரங்களாக நம்ம தொடர்ந்து பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட நிறைவு செய்ய போறோம். அடுத்த வாரத்தோட நிறைவாகிறது. ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்கு. இந்த பயணத்துல வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு கருத்துக்களை வந்து நம்மளால ஒவ்வொரு திறனாய்வாளரும் ஒவ்வொரு புது பார்வையை கொண்டு வந்து புத்தகத்தில் இருக்கிறத விட கூடுதலாகவே நமக்கு கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேள்விகள் மூலம் பார்வையாளர்களும் இதற்கு நிறைய செறிவூட்டியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பானது. இந்த நிகழ்ச்சிகளில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்ந்து பாடி வரும் திருமிகு ஸ்ரீதேவி அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் தான் கூடுதலாகவும் கோரஸ்ல வந்து சில பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அவ யார் அடையாளம் தெரியல. நான் ரொம்ப கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி தான் இன்னும் நல்லா பாடியிருக்கலாம். அப்புறம் வரவேற்புரை முனைவர் அரசு செல்லையா அவர் சொன்னது போல தொன்மையும் தொடர்ச்சியும் வந்து நம்ம மொழியிலையும் பண்பாட்டிலையும் இருக்கின்றது. அதுல வந்து அவர் திருமிகு இவங்க சுபஸ்ரீ அவர்களை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவர் சொல்றப்ப மிகைப்படுத்துறாருன்னு நினைச்சேன். ரொம்ப சிறப்பாகவே பேசியிருக்காங்க. அவங்க பேச்சை வச்சுட்டு அவங்க வந்து இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இங்க தமிழ் கற்றுக் கொடுத்தவங்கன்னு யாராலும் நம்ப முடியாது. கண்டிப்பா நீங்க முதலமைச்சரை விட நன்றாகவே பேசியிருக்கீங்க. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சரை விட சிறப்பாக பேசும் அமெரிக்க தமிழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமா. சென்ற வார மீள்பார்வை செய்த திருமிகு சுபஸ்ரீ அவங்க சுசேந்திரனான்னு சரியா பார்க்கல. அவங்களுடைய சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. சுரேந்திரன், சரி. இந்த வார திறனாய்வாளர் மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்த திருமிகு சுபத்ரா அவர்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நாகராஜன் முதல்ல அவர் ரொம்ப தயக்கத்தோட தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. இப்போ ரொம்ப சிறப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நீங்க ஞாபகம் வச்சுங்க, சிறப்பா பண்ணீங்கன்னா பர்மனெண்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா நான் நன்றி வரை மணிவண்ணன் அப்படின்னு ஆயிடுச்சது காரணமே வந்து அதுதானே. நல்லா பண்றீங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாகராஜன் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வார திறனாய்வாளர் திருமிகு அருணன் அவர்கள், அவர் வந்து வானொலியில வந்து எப்பவுமே நேர கட்டுப்பாடு இருக்கும். ரொம்ப சுருக்கமா நீங்க வந்து சொல்லியே ஆகணும். நீங்க பாட்டுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்க முடியாது. அதனால அந்த நேர கட்டுப்பாட்டோட இந்த தடவை உருளும் பகடைகளை அவர் உருட்டி இருக்காரு. ரொம்ப சிறப்பாக அதுல வந்து சங்க இலக்கியங்களை வந்து மேற்கோள்லாம் காட்டி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நூலாசிரியர் சொல்லாத கூட அவர் கொண்டு வந்ததை வந்து ஒப்பிட்டு பார்த்தது வந்து நமக்கு கூடுதலான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. அதனால அவருக்கு மிக்க நன்றி. உரையாடலில் கலந்து கொண்டிருக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி. இந்த வாரம் நூலாசிரியர் பாலகிருஷ்ண ஐயா கலந்துக்கல. ஆனா அவருடைய தாக்கம் வந்து கண்டிப்பா இந்த உரையாடல்களில் நிறைய இருந்திருக்கு. கணினி ஒருங்கிணைப்பு செய்து வரும் ஸ்ரீதேவி அவர்களுக்கும், யூடியூப் மேலாண்மை செய்து வரும் நாகா அவர்களுக்கும், எண்ணிம விளம்பர அறிவிப்பு செய்யும் நாகா அவர்களுக்கும், வலைத்தள மேலாண்மை செய்து வரும் சூர்யா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்த வார திறனாய்வாளர் திருமிகு ராஜேஸ்வரி கணேசன் முடிவுரையும் முன் நகர்வும் என்ற தலைப்புல பேச இருக்காங்க. அடுத்த கூட்டத்தில் பார்க்கும் வரை விடை பெறுவது மணிவண்ணன். வணக்கம். நன்றி.